गुरु ब्रह्मा गुरुर् विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. கற்றதும் பெற்றதும் எல்லாம் வந்து ஆச்சாரியனுடையது, ஆச்சாரியனுக்கே சமர்ப்பணம். ஒரு மனம் பேசுகிறது, பல மனங்கள் கேட்கின்றன. மனம் பேசுமா? மனம் பேசாது. மனம் அப்சர்வ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல மனம் பேசுகிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. கதாசிரியர்கள் கூட நிறைய வந்து பூ பேசுகின்றது இது மாதிரிலாம் எழுதுகிறாங்கல்ல, அது மாதிரி மனம் பேசுது. அதுக்கு காரணம் வந்து மனம் வந்து ஒரு உணர்வுமயமானது. அது கூட வந்து சூட்சும பஞ்சபூதத்தால் பல சமாச்சாரம் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டது. அது அடுத்தது வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அதில் கேட்கும் சமாச்சாரமும் இருக்குது, சூட்சுமமாக இருக்குது. ஸோ அதனால் அது கேட்குது. அதெல்லாமல் நீங்கள் ஒரு காதில் ஒரு பாடல் கேட்கும்போது மனசில் நினச்சிக்கிட்டே இருக்குங்க, பாடல் மறைஞ்சு போயிடும். வந்து இது மட்டும் மனசு மட்டும்தான் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு மனம் பேசுகின்றது. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உலகத்தில் நடக்கிற அத்தனை சமாச்சாரமுமே மனசில் நினைக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லா சமாச்சாரமும் மனம்தான். மனம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த விளக்கெல்லாம் தேவையா அப்படின்னா கொஞ்சம் விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியன் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு புக்ஸ் எல்லாம் எழுதி அது வரிசைப்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் மனசை விளங்கிக்கிங்க, ஒட்டு மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய ஒரு விரிவாக்கம் தான். இப்போது மனம்னு நாங்கள் சொல்கிறோம். மனம்னா அதுதான் உயிர், அதுதான் ஜீவன், அதுதான் ஆத்மா. எப்படி சொன்னாலும் எல்லாமே மனம்தான். சூட்சும உடல் அப்படின்னு 2-3 இருக்குது. அது மாதிரி மனம்தான் எல்லாமே. இது வந்து ஹெட் டைட்டில். ஃபஸ்ட்டு தினசரி காரியம். நம்ம தினசரி வந்து எழுந்திரிச்ச உடனே பல் விளக்குறோம், பல் சுத்தப்படுத்துகிறோம், குளிக்கிறோம், உடலை சுத்தப்படுத்துகிறோம், அப்புறம் வந்து பிளேட்டை கழுவுகிறோம், உணவு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிளேட்டை கழுவி வைக்கிறோம். பெண்கள் வந்து வாசல் கூட்டுறாங்க, வாசலை சுத்தப்படுத்துகிறாங்க. இது மாதிரி உலகத்தில் எல்லாமே வந்து சுத்தப்படுத்தல் தான் இருக்குது. பகிரார்த்தமாக வெளிப்படையாக எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் ஔவையார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாமே வந்து பகிரார்த்தமாக தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியமும் மனம் இல்லாமல் வந்து செய்யவே முடியாது. அந்த மாதிரி மனத்தை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோமா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏதாவது வந்திருக்கா? இது வரைக்கும் நம்மளுக்கு வந்ததில்லை. ஆனால் எப்போ வந்திருக்கு தெரியுங்களா? கிமு கிபி மாதிரி ஆமு ஆப்பி, ஆச்சாரியனுக்கு முன் ஆச்சாரியனுக்கு பின். ஆச்சாரியனை சந்தித்த பிறகு அவர் கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அவருடைய வீடியோ, அவருடைய புக்ஸு எல்லாம் படித்த பிறகு அந்த மனசை வந்து சுத்தப்படுத்த நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போது இந்த மனசை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து மனசு வந்து நாம் வந்து ஒரு செயலை நினச்சி ஒரு செயல் செய்யணும்னு நினச்சி அது முடிவெடுத்து செய்யும்போது பல விளைவுகள் வந்து அநேகமாக கெட்டது நல்லது ரெண்டும் கலந்து இருக்கும். அப்போது அந்த நல்லது கெட்டது கலக்காமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு உபாயம் சொல்கிறார் பகவத்கீதையில்.
அதுதான் வந்து கர்மயோகம், தியான யோகம். அந்த ஏன் கர்மயோகம் தியான யோகம் பண்ணுன்னா, இந்த பல காரியங்கள் செஞ்சு அதனால் மனசு வந்து பாதிப்பாகுது. மனசு பாதிப்பாகாமல் இருக்கிற மாதிரி காரியம் பண்ணுன்னா இந்த மாதிரி 2 செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்கிறாரு. கர்மயோகம், தியான யோகம். சரி, இப்போ இந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கர்மயோகம் தியான யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பலன் சொல்கிறாரு. பலனை முன்னே சொல்லிட்டேன்னா இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பல பிராப்தி பின்னாடி தான் சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன்னா இது கிடைக்கையா அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது வேலை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது 2 செஞ்சால் மன ஒருமைப்பாடு கிடைக்கும். மன ஒருமைப்பாடுன்னா நம்ம மனசு வந்து எப்பயும் ஒரு சஞ்சலமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு அமைதியான மனசு நம்மளுக்கு இருக்குங்களா? எப்பயுமே இல்லை, எப்பயும் சஞ்சலம்தான். ஸோ அந்த சஞ்சலமான மனசு சஞ்சலமாக இருந்தால் காரியங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒருமைப்பாடோடு செய்ய முடியாது. எல்லா விதத்துலையும் அப்படி தான். குடும்பமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆச்சாரனுடைய ஸ்பீச் கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான். ஸோ அதனால் இந்த மன ஒருமைப்பாடு இது செஞ்சால் கேரண்டி கிடைச்சிடும். அந்த மன ஒருமைப்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற தொழிலில் மன ஒருமைப்பாடோடு செய்ய முடியும். உங்களுடைய ஸ்டாஃப்ஸை நல்லா கவனிச்சிக்கலாம், உங்களுடைய மனைவியை நல்லா கவனிச்சிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சிக்கலாம், குடும்பம் நல்லா சிறக்கும், நல்ல செல்வம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதுதான் இகலோக பிராப்தி, இகலோக ஐஸ்வர்யம். மன ஒருமைப்பாடு கிடைக்குது. இந்த மன ஒருமைப்பாடோடு செஞ்சால் இகலோக ஐஸ்வர்யம் கிடைச்சிடுது. ஸோ இப்போ இந்த பூமியில் இருக்கும்போது இகலோக ஐஸ்வர்யம் கிடைச்சிடுது எல்லாம். அது மாதிரி பரலோக பிராப்தியும் கிடைச்சிடுது. பகவான் சொல்கிறார், பரலோக பிராப்தின்னா சும்மா வந்து ஒரு இதுக்காக போகிறதில்ல. அதாவது ஏதோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ மேலே போயிட்டாரு அப்படிங்கிறது இல்லை. பரலோக பிராப்தின்னா அதுக்கு உண்டான ஸ்டேஜில் போய் அவர் சேருவார். அதாவது இறைவன் கூட ஐக்கியம் ஆவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படி ஐக்கியம் ஆனாலும் ஆன பிறகும் அவருக்கு அந்த பரலோக பிராப்தி அந்த கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒரு தேவதா மூர்த்தியை ஒரு மனசில் நினச்சி தியானம் பண்ணுறாரு. அந்த தியானம் மூலிமா அந்த பரலோக பிராப்தி கிடைச்ச பிறகு அவர் அந்த நல்ல இறைவனோட ஐக்கியம் ஆன பிறகு அவருக்கு அந்த தேவதா மூர்த்தி இருக்கல்ல, இஷ்டமூர்த்தி, நீங்கள் யார் மட்டும் நிற்கலாம், முருகனோ பெருமாளோ சிவனோ தாயாரோ யாராக இருந்தாலும், அப்போது அந்த தேவதா மூர்த்தியினுடைய எல்லா அருளும் உங்களுக்கு கிடைச்சிடுது. அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த தேவதா மூர்த்தியாகவும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்கிறாரு. அப்போது இது 4 நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா இந்த கர்மயோகமும் தியானமும் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையில்ல, தாராளமாக பண்ணலாம்ல. எப்படி சார்? அதுதான் தினசரி காரியத்தில் நான் வந்து அதை ஆட் பண்ணேன். தினசரி கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். இது வரப்போகிறது இது எல்லாமே வந்து தியரி. ஃபஸ்ட்டே ப்ராக்டிக்கல் சொல்லிடலாம். எல்லாமே வந்து தினசரி நாம் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய கண்டிப்பான ஒரு காரியம் செய்யணும். நம்மளுக்கு வந்து மறந்து கூட போயிடும். மறந்து போனாலும் ஆச்சாரியன் உள்ளார் இருக்கார். ஸோ அதனால் வந்து அது மறுபடியும் அவர் நம்மளுக்கு ரினியூவல் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். மனசில் இருக்கார். நம்ம நேரில் வந்து பார்க்க முடியலன்னாலும் இதில் இப்போது கனடாவில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க எப்பயுமே. நாம்ளாவது கணபதியிலேருந்து வர்றோம், அவினாசிலேருந்து வர்றோம். நாம் வந்து போனால் அது இது நம்ம காரியத்தில் வந்து ஈடுபட்டுறோம். கொஞ்சம் நினைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் வெளியூரில் இருக்கிற ஆளுங்க வந்து அப்படியே டோட்டலாகவே வந்து அது நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம டேனி மாதிரி எப்பயுமே. டேனி வந்து மெட்ராஸ்லேருந்து வர்றாரு, ரயில் ஏறி வந்து மறுபடியும் போடுறாரு. அவர் எதுக்கு வர்றாரு என்ன சமாச்சாரம்னு அவருக்கே தெரியல. ஆனால் ஒரு காந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறார் சாமி. இழுத்து வந்து உட்கார வைக்கிறாரு. அது கேட்டு அப்புறம் அவரும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவார். இப்போது
நம்ம ஊரில் தேர்முட்டின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து சேலம், தேர்முட்டி போய் வாங்கிட்டு வாடா அப்படின்பாங்க. எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆன வரைக்கும் அந்த சாமான் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் தேர்முட்டியில் கிடைக்கும் அப்படின்பாங்க. அந்த தேர்முட்டிங்கிறது ஒரு பிளேஸ் மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆச்சாரனுடைய சம்மதத்துக்கு பிறகு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா நாங்கள் அனாவசியமாக கவனிச்சிட்ருக்கோம், அதெல்லாம் பொருள் போயின்னு தான் ஆகுது. அது தேர்முட்டின்னா என்னன்னா, இப்போது அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்படி தேர் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து வைகாசி மாதம் பௌர்ணமி அது மாதிரி தேர் வலம் வரும். அப்போ அந்த தேருக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த படிக்கட்டு என்னன்னா, தேர் பெருசாக இருக்கும். தேருக்கு மேலே போய் பகவானை வந்து உள்ளார உட்கார வைக்கிறதுக்கு இதுதான் தேர் முட்டி. தேர் எந்த படிக்கட்டில் முட்டிக்கிட்டு இருக்கோ அது தேர் முட்டி. இப்படி தான் வந்து ஆச்சாரியர் நம்மளுக்கு வந்து சொல்லி நம்மளுக்கு நாங்கள் விளங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் தேர் முட்டி. இது வந்து எத்தனை பேர் தேர் முட்டிங்கிறது சரியாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வந்து இது மாதிரி விளக்கம் ஆச்சாரியனுக்கு முன்னாடி விளங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கை தூக்கி போக்கலாம். யாருமே இல்லை. சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு விளங்குது. தேர்முட்டின்னு என்ன, அது ஒன் ஆஃப் தி பிளேஸ்ன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. தேர்முட்டிங்கிறது தேரை முட்டிகிட்டு இருக்கிற படிக்கட்டு. சரி, இந்த படிக்கட்டு நம்மளுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, அதுதான் தியான யோகம், கர்மயோகம். அந்த தியான யோகம், கர்மயோகம் அங்கிற படிக்கட்டில் நீங்கள் மேலேறி போய் மனம் என்ற தேருக்குள்ளார இறைவனை உட்கார வைக்கலாம். மனம் என்ற தேரில் இறைவனை உட்கார வைக்கலாம், ஆச்சாரியனை உட்கார வைக்கலாம், இறைவன் தானே வந்துடுறாரு. அப்போது நம்மளுக்கு வந்து என்ன முக்கியமான தேவை? மனம் என்ற தேரில் இறைவன் இருக்கணும், விருப்பப்பட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? தியான யோகம் செய்யணும், கர்ம யோகம் செய்யணும். ரெண்டும் தினசரி நம்ம 2 சக்கரம் மாதிரி 2 கையில் நம்ம செய்கிற மாதிரி அதே மாதிரி அதை வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றணும். சரி, இப்போது இந்த இது கர்ம யோகம் செய்யும்போது பலவிதமான தொந்தரவு வருது. அதாவது சுய இச்சையில் செய்யும்போது அதில் வந்து பலாபலன் முன்ன பின்ன வரும். நாம் நினச்ச மாதிரி வந்து ஒரு பலன் கிடைக்காது, கிடைக்காம போகலாம். இது மாதிரி பல சமாச்சாரம் நம்மளுக்கு மனசு கெடுது. அதனால் துன்பம் வருது, இன்பம் வருது. இது மாதிரி பல இருக்குது. அப்போது என்ன சொல்கிறார் வந்து பகவான் வந்து, நீ செய்கிற செயலில் வந்து சமத்துவ புத்தி வேணுங்கிறார். அதாவது வந்து நீ எதுவுமே வந்து பிளாங்காக ஒன்று நினச்சி இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்லி செய்யாமல், இது பகவான் கொடுத்த வேலை, அதை சமமாக வச்சுக்கணும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக வச்சு நாம் செய்கிற செயல் தான் வந்து சமத்துவ புத்தி. அந்த சமத்துவ புத்தியோடு நீங்கள் ஒரு காரியம் செஞ்சேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அதனுடைய விளைவு பிரசாத புத்தியாக கிடைச்சிடும். பிரசாதம் எது கிடைச்சாலும் சரி பிரசாத புத்தியாக நாம் நினைக்கணும். பிரசாதம்னா கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்ட பிறகு பிரசாதம் கொடுக்குறாங்க, போய் ஒரு தொண்டையில் வாங்குகிறோம். அவர் நிறையா இருந்தோன்னா இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிறோம். அது பிரசாத புத்தி இல்லை. எது கொடுக்குறாங்களோ அது வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா மீதி இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஆகும்ல. நாம் வந்து மீதி இருக்குது, நிறையா இருக்குது, நம்மளுக்கு இன்னொரு தொண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது சரியான முறை இல்லை. பிரசாத புத்தின்னா எது கிடைக்குதோ அது, எது கிடைச்சாலும் சந்தோஷம், அப்படியே வந்து நாங்கள் பழைக்கணும். ஸோ அதனால் வந்து கிடைப்பதை கொண்டு மகிழ்பவன், அது பிரசாத புத்தி. செய்கிற வேலை வந்து சமத்துவ புத்தி. ரெண்டும் நாங்கள் 2 கண்ணு மாதிரி எப்பயும் நாங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கணும். ஸோ அப்படி நாங்கள் வச்சுக்கிட்டு தினசரி வாழ்க்கையை வந்து நாங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஒரு சிரேஷ்டமாக இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நேற்று சாமி வந்து அது மாதிரி பலன் வந்து பிரசாத புத்தியோடு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக ஒன்று சொன்னார். செய்யும்போதே உனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக செஞ்சீங்கன்னா அதே உனக்கு ப்ராஃபிட் ஐயா அப்படிங்கிறாரு. அது எவ்வளோ ஒரு சிரேஷ்டமான சமாச்சாரம். ஸோ 2 விதமாக செய்யலாம் கர்மம்.
பிரசாத புத்தியோடு செய்யலாம், சம புத்தியோடு செய்யலாம், அது ஒரு சமாச்சாரம். இன்னொன்று செய்யும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆஹா, இந்த செயல் செய்யும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம். அதுக்கு நாங்கள் தினசரி வந்து பகவானை வந்து பூஜை பண்ணுறோம். தினசரி பூஜை பண்ணணுன்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக நித்திய கர்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நித்திய கர்மாவில் பகவானை பூஜை பண்ணுறது ஒன்று இருக்குது. அந்த பகவானை எப்படி பூஜை பண்ணணும்னா, பல வகைப்பட்ட மலர்களால், அதாவது வாசம் இல்லாமல் இருக்கிற பூ இல்லை, வாசமாக இருக்கிற பூ, அதுதான் மார்க்கெட்டில் வாங்கணும். அப்படி செலக்ட் பண்ணணும். அப்படி பல வகைப்பட்ட நல்ல வாசமான மலர்களை மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்து, அப்படி மார்க்கெட்டில் கிடைக்கலன்னா பக்கமே போய் பறிச்சுட்டு வந்து அந்த மலர்களை வந்து வைக்கும்போது ஒன்று வந்து கலர் வந்து வெள்ளையாக இருக்கும், ஒன்று ரோஸ் இருக்கும், ஒன்று மஞ்சள் இருக்கும். இது வந்து பகவானுக்கு வந்து கண்ணாபின்னா வைக்காமல் இந்த பக்கம் ரோஸு, இந்த பக்கம் வெள்ளை, மேலே மஞ்சள், அப்படி வச்சு ஒரு 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 கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகவானுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படிமா அந்த மாதிரி அது மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு பூஜை பண்ணும்போது அவ்வளோ நாங்கள் வந்து என்ஜாயபுளாக பண்ணணும். அடுத்தது வந்து சமூக சேவை. ஒருத்தருக்கு போய் உதவி பண்ணுறோம், மருத்துவ உதவி பண்ணுறோம். ஒரு மருந்து வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகும்போது மருந்து கேட்குறானே, ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சு, கால் ஊண்டிங்க ஆகிடுச்சு, என்னடா இது டைம் இல்லை, ஒன்றும் இல்லை, இவர் போய் இது பண்ண வேண்டியது இருக்குது, தினசரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்காம அது ஒரு என்ஜாயபுளாக நீங்கள் வந்து மருத்துவ உதவி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணு. மூணாவது, ஒரு நம்ம நேட்டிவ் சேலத்தில் ஒரு டிரைவர் இருந்தார், ஒரு பாய். அவர் வந்து வெறும் கார் துடைக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆனால் அவர் எவ்வளோ நேர்த்தியாக செய்வார் தெரியுங்களா? அப்படியே காரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஷீட்டில் துடைச்சிடுவார். ஏன் சார் நீங்கள் வந்து இது போடலாம்ல, வந்து தண்ணி போடலாம்லன்னா அவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு தண்ணி போட்டோன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடும், அதனால் இது அவர் கார் கிடையாது, தினசரி ஒரு 6-7 கார் துடைக்கிறாரு. ஃபஸ்ட்டு அப்படியே வந்து இதை துடைப்பார், இந்த ட்ரை ஷீட்டில் துடைப்பார். துடைச்சிட்டு அப்புறம் வந்து வெட் ஷீட்டில் துடைச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த இது வந்து துணி எடுத்து இது துடைப்பார். அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை துணி எடுத்து எல்லாம் துடைச்சிட்டு இப்படி போய் பார்ப்பார். அவருக்கே மனசு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் துடைப்பார். அந்த வேலையில் எவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கார் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. அந்த வேலை வந்து அவருக்கு ரொம்ப மாதம்னா 100 ரூபா 200 ரூபா தான், ரொம்ப கம்மி தான். அது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆனால் அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு, ஃபஸ்ட் கிளாஸாக. ஒருத்தர் ஒரு ஃபாரின் போகும்போது ஒரு நிகழ்ச்சி சொன்னார். என்னென்னா, இந்த சப்வே இருக்குல்ல, சப்வேல வந்து ஒரு கைப்பிடி மாதிரி வச்சுருப்பாங்க, அது துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த துடைக்கிற ஆள் வந்து அவ்வளோ துடைச்சிட்டே போகிறாராம். நம்ம ஊரில் அது கிடையாது, ஆனால் ஃபாரினில் அது மாதிரி துடைச்சிட்டே போகிறேன். என்னப்பா இது இவ்வளோ லேட்டாக இப்போ பண்ணுறீங்களா? பாரு, இந்த இடத்துல அழுக்கு இருக்குது, இது எனக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லி அப்படியே க்ளீனாக துடைச்சிக்கிட்டே போகிறாரு. அந்த மாதிரி அந்த வேலையில் ஒரு பிரியம் வச்சு செய்கிறாரு. அப்போ அதே ஒரு என்ஜாயபுளாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து செய்கிற தொழிலில் வந்து என்ஜாய்மெண்ட்டோடு செஞ்சான்னா அந்த ப்ராஃபிட் வந்து செய்யும்போதே கிடச்சிடுது. இது ஆச்சாரியர் நேற்று நம்மளுக்கு சொன்னார். ஓகே, சரி. இப்போது இது ஒரு சமாச்சாரம். இன்னொரு விதமாக மனசு கெடுது. எப்படின்னா,
ஒரு பொருளை பார்க்குறோம். நேற்று மஞ்சு கூட பிரமாதமாக சொன்னாங்க. ஒரு பொருளை பார்க்குறோம். அந்த பொருளை பார்க்கும்போது அந்த பொருள் மேலே ஒரு பிரியம் வந்துடுது. அதனால் பொருளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போனால் பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் வேறு. இப்போது விளைவு தான் நம்ம சிந்திக்கணும். அந்த பொருள் பார்க்கும்போது அது மேலே ஒரு பிரியம் வருது. அந்த பிரியம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொருளை அடையணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் உண்டாயிடுது. அந்த ஆர்வம் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அந்த பொருளை அடையணும், எப்படியாவது அடையணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அந்த பொருளை அடையிறதுக்கு ஒரு முற்படும் போது அந்த பொருள் கிடைக்காம போகுது. கிடைக்காம போனால் கோபம் வந்துடுது. கோபம் வந்தால் மோகம் வருது. மோகம்னா மதிப்பில் ஏற்றத்தாழ்வு. இப்போ ஃபாரின்லாம் இந்த இது ஏலம் விடுறாங்க. சும்மா வேட்டு ஒரு பொருளுக்கு $1,00,000 சொல்லுவாங்க. $10,000 அவன் $1,00,000 வரைக்கும் போயிட்டு இது பண்ணுவான். அதில் ஒன்றும் ஒருத்தே இருக்காது. இருந்தாலும் மதிப்பு இல்லாததில் மதிப்பு வச்சு அவன் என்ன பண்ணுறான், சொல்கிறான். இதுதான் மோகம். அந்த மோகம் இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, தன்னலை இழக்கிறான். அவன் சொல்கிறான் $50,000, இல்லை $60,000. தன்னுடைய நினைவு இழந்துடுறான். தன்னுடைய இந்த மோகத்தில் எப்படியா அடையணும் அப்படிங்கிற மோகத்தில் தன்னுடைய நினைவு இழந்துடுறான். அது என்னாச்சுன்னா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு புத்தி நாசம் ஆகிடுது. அவன் புத்தி இருந்திருந்தான்னா ஒழுங்காக ஒரு நல்ல குறிப்பிட்ட இதில் நிறுத்திட்டு இருப்பான். எனக்கு இதுக்கு மேலே போனால் கை விட்டு போய்டுருவா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருப்பான். ஆனால் புத்தி நாசம் ஆனதுனால அவன் $1,00,000 இழக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் கேஷ் பேங்க் டெபாசிட் காலி ஆகிடுச்சு. போச்சுங்களா? ஸோ இது வாழ்க்கையை கெடுக்குது. ஸோ இது மாதிரி அந்த கர்ம யோகம் இது ஒரு செயல். ரெண்டுலேயும் நாங்கள் அந்த தினசரி வாழ்க்கையை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, மனசு சுத்தாகும். எப்படி மனசு சுத்தாகுன்னு உங்களுக்கு விளைவு மனசை அட்டாக் பண்ணுறது இல்லையில்ல. நாங்கள் செய்யும்போது ஒரு விளைவு ஏற்படுது. அது நல்ல விளைவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அது ஒரு அட்டாக், நல்ல அட்டாக். அப்புறம் ஏதோ ஒரு துன்பம் வந்துடுன்னு வச்சுக்கோங்க, அது துன்ப அட்டாக். 2 அட்டாக்கு இல்லாமல் மனசு எப்பயுமே சாந்தியாக நீங்கள் கோபப்படும் போது உங்கள் மனசுக்கு இப்போ பாருங்கள், பிபியை வச்சு பாருங்கள், அப்படியே வைப்ரேஷனாக இருக்கும். ஆச்சாரியன்னு நினைக்க முடியாது, பகவான் நினைக்க முடியாது, யாரையும் நினைக்க முடியாது. ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் அந்த சம பாவனை இந்த கர்ம யோகத்தில் கிடச்சிடுது. பிரமாதமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பகவத்கீதையெல்லாம் படிச்சிருக்கோம். சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கோம். ஆச்சாரியன் சொன்ன பிறகு தான் அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வெளிப்படுது. ஸோ அது கர்மயோகம். 2வது தியான யோகம். தியானம்னா மனசை ஒரு நிலைப்படுத்தி வைக்கிறது, ஓடுற மனசை நிலைப்படுத்துறது. அதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு 3 வழி சொல்கிறார் கர்மயோகத்தில். விஜாதிய விருத்தி நிரோதக. ஜாதியன்னா எண்ணங்கள் அர்த்தம். விஜாதியன்னா வேண்டாத எண்ணங்கள். வேண்டாத எண்ணங்களுக்கு தடை போடு, நிரோதம். அட்வர்டைஸ்மெண்ட் வருதில்ல, அந்த நிரோதனா தடைன்னு அர்த்தம். அதுக்கு தடை பண்ணுன்னு அர்த்தம். விஜாதிய விருத்தி நிரோதக. வேண்டாத குப்பைகளை ரிஜெக்ட் பண்ணு. வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனசனுடைய ஸ்ட்ரக்சர் அது மாதிரி. நீங்கள் தியானம் செய்ய உட்காந்தா அந்த எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஜாதிய விருத்தி நிரோதக. வேண்டாத சமாச்சாரத்தை குப்பையை தள்ளிக்கிட்டே இருக்கணும். களை எடுக்கிற மாதிரி, ஏர் விழுற மாதிரி. ஏர் விழுது நல்லா களை எடுத்துன்னு வச்சுங்க, பயிர் நல்லா செழித்து வளரும். அப்போ அடுத்தது சஜாதிய விருத்தி பிரவாக. வேண்டிய சமாச்சார எண்ணத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது பிரவாகமாக மாறணும். வேண்டிய சமாச்சாரம் எது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த லைன் சகுண பிரம்ம மானச வியாபார. சகுணம்னா கண்ணால் பார்க்கறது, நிர்குணம்னா கண்ணால் பார்க்க முடியாது. சகுணம், சகுண பிரம்ம மானச, மனசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை சகுண பிரம்ம மானச வியாபார, அதை நாங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த விஜாதிய விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செஞ்சுட்டா போதுமா? ஆகாது.
பயிர் விளையும் போது மறுபடியும் வந்து அந்த களை இருக்கும், அந்த களை எடுத்து தான் தீரணும். அப்பயும் விஜாதிய விருத்தி நிரோதகம் வந்துகிட்டே இருக்கணும். இயற்கையிலேயே வந்து பகவான் வந்து மனசை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து நல்ல விதமாக தான் கொடுத்துருக்காரு. கெட்டதை தான் நீ களை எடுக்கணும். நல்லது உனக்கு ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டாரு. நல்லதான், நீ நல்லவன் தான், உனக்கு உங்கள் சக்தி பிரமாதமாக இருக்குது, எல்லா சமாதானம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த களை மட்டும் நீ எடுத்துட்டன்னா நீ சூப்பர் ஆகிடுவ. அதனால் இந்த இந்த 3 சமாச்சாரத்தில் விஜாதிய விருத்தி நிரோதகம் மட்டும் நாங்கள் நல்லா ஸ்டெடியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது 2 உங்களுக்கு கூடவே வந்துடும். ஆச்சுங்களா? சரி. அப்படி நாங்கள் வந்து பகவானை வந்து மனசில் நினைக்கும் போது ஒரு ஆலம்பரம் வேணும். ஆலம்பரம்னா ஒரு கொழுக்கொம்பு. அதுக்கு வந்து இப்போ ஓம்னு நினைக்கிறீங்க, ஓம் எழுதி வச்சிடுறீங்க. அந்த ஓம் உச்சாடனம் வீட்லேயே மனசுலேயே பண்ணுறீங்க. ஓம் ஓம் மனசுலேயே இன்டர்னலாக பண்ணுறீங்க. அது கொழுக்கொம்பு வந்து படத்தில் இருக்கிற ஓம். அது மாதிரி பெருமாளை நினச்சி அங்கே வச்சிடுறீங்க. அது பாட்டுக்கு வந்து இருக்கார். நீங்கள் அஷ்டாச்சரியோ அல்லது முருகன்னா சடாச்சரியோ, சிவனை வச்சு ஃபோட்டோ வச்சு அல்லது லிங்கம் வச்சு பஞ்சாச்சரியம் சுவாமி தான் நல்லா சூப்பராக கத்தால பாடினார், அருமையாக இருந்தது. அது மாதிரி இப்போ பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதனுடைய எஃபெக்ட் எல்லாம் க்ளீனாக கிடச்சிடும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தெரிஞ்சிடும். இது வந்து தியரி தான் சொல்கிறேன் நான், இது ப்ராக்டிக்கல் தான். இருந்தாலும் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டாவது இருக்கணும். ஒரு தடவை பண்ணிட்டா சரியாக இதாகாது. ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு செயலை வந்து ஒரு மருந்து அல்லது ஒரு செயல் 48 நாள் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணும்போது, ஒரு மருந்து உட்கொள்ளும்போது அது வந்து அந்த மஜ்ஜையில் போய் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகணும். அதுக்கு 48 டேஸ் எடுத்துக்கும். அதனால தான் மருந்து 48 டேஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம செயலும் ஜபமோ எல்லாமே காரியமோ 48 நாள் நீங்கள் வரிசையாக நீங்கள் பண்ணிங்கன்னா மனசில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துடும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேல்காத்தில் போயிடும். மேல்காற்று பிடிச்சிட்டுனா பட்டம் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சமாச்சாரம். ஓகே, இப்போ வந்து தினசரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓகே, அப்புறம் இந்த மனசை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். மனம் ஆனால் என்னன்னு வேணும் இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெரியவங்க வந்து கல்யாணம் செட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து டேட்டிங் சமாச்சாரத்தில் வந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க லேட்டஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி மனசை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும். மனசை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? மனசு எப்படி இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணுமில்ல. மனசுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போது மனசுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அது ஒரு உணர்வு மயமானது. ஏற்கனவே அது கூட இன்னும் என்ன சேருதுன்னா சூட்சும பஞ்சபூதங்கள் சேருது. இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் அப்படின்னா பகவான் வந்து இது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இது மனசில் சேர்த்துறாரு அப்படின்னா, உலகத்தை படைக்கும்போது இறைவன் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சூட்சுமாக தான் படித்தார். இப்போது மிஷின் வந்து ஆப்பிள் கம்பெனியோ ஏதாவது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் தான் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஹார்ட்வேர் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ பகவான் கூட அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் உலகத்தை படித்தார். அது மாதிரி வந்து செட் ஆகிறதுக்கு, வாழ்க்கை நடத்துறதுக்கு உலகம் வேணுமில்ல. பஞ்சபூத ஸ்தூல இதாக இருந்தால் தானே அங்கே வந்து பயிர் நட முடியும், விளைவிக்க முடியும், சாப்பிட முடியும். அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இறைவன் வந்து சாஃப்ட்வேர் படித்தார். அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஆகாயம், வாயு, அக்னி, நீர் இதை வந்து ஃபஸ்ட்டு படித்தார். இது வந்து நாங்கள் வந்து கண்ணில் பார்க்க முடியாது, சூட்சுமாக தான் இருக்கும், சாஃப்ட்வேராக இருக்கும். இந்த ஆகாயத்துக்கு சப்த உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சப்தம் எல்லாமே ஆகாயத்தில் தான் வருது. ஸோ அதனால் அது வந்து இன்டர்னலாக அந்த சப்த உணர்ச்சி அது வந்து வச்சிட்ருக்கு. ரெண்டாவது வாயு வந்து தொடு உணர்ச்சி. நம்மளுக்கு தோலில் வந்து வாயு தொடும்போது தொடு உணர்ச்சி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடுது. அக்னி பார்க்குறோம், நம்ம காட்சியாக இருக்குது, காட்சி உணர்ச்சி.
நீர், நீருக்கு சுவை இருக்குது. ஸோ அதனால் நீர் சுவை உணர்ச்சி. 5வது நிலம், மண் வாசனை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த நிலத்துக்கு ஒரு வாசனை இருக்குது. இந்த எல்லாமே சப்த ரூப ரச கந்த, ஸ்பரிச ரூப ரச கந்த, இந்த 5 சமாச்சாரமுமே உணர்வு மயமாக தான் இருக்குது. இந்த உணர்வு மையம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மனசோட ஜாயின் பண்ணுறாங்க. அந்த சத்துவ குணத்தோடும் சேர்க்குறாங்க. இறைவன் வந்து சாஃப்ட்வேர் படைக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 3 குணத்தையும் சேர்த்து படைக்கிறார். இது குணம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம மனசை ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சமாச்சாரமே இருக்குது. சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த சத்துவ குணத்தை வந்து அந்த மனசில் வந்து சேர்த்து கூட வந்து 5 சூட்சுமமான சாஃப்ட்வேரையும் சேர்த்து படைக்கிறார். ஸோ அதனால் அது என்ன ஆகுதுன்னா ஒரே சத்துவமயமாக இருக்குது. இதுதான் வந்து மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எப்படி நாங்கள் டேக்கிள் பண்ணலாம், எப்படி வந்து அது மனசை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியும். இது கூட இந்த மனசுக்கு வந்து ஒரு உருவம் வேணும்ல, ஒரு உருவத்துக்குள்ளார தான் மனசு உட்காரும். இப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்தூல உடலோ உள்ளார எதையோ இருக்குது, அது மாதிரி சூட்சும உடலுக்கு மன உடல்னு ஒன்று இருக்குது. அந்த மன உடலை வந்து பகவான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூட்சும பஞ்சபூதங்கள் கூட தாமச குணங்கள் சேர்த்துறாரு. அந்த தாமச குணங்கள் சேர்த்து அது மன உடலாக பண்ணுறாரு. இந்த மன உடலில் அந்த நம்மளுக்கு மனம் இருக்குது. இப்படி தான் வந்து சூட்சும உடலுடைய ஸ்ட்ரக்சர். இது நம்மளுக்கு வந்து பஞ்சபூதத்தாலான உடல். இது எப்படின்னா நம்ம காய்கறி சாப்பிட்றோம், பழம் சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், அதில் வந்து உடல் இது. அப்போ சூட்சும உடலுக்கு ஒரு சக்தி வேணுமல்ல, அந்த சக்தி எப்படி வருது? பிராணம். பிராணம்னா ஆக்சிஜன் கிடையாது. காத்தால இதை பற்றி கூட சாமிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பஞ்ச பிராணனாக தான் வந்து உடலில் இருக்கும்போது பஞ்ச பிராணன்னு உங்களுக்கு வந்து இந்த சூட்சும உடலுக்கு அந்த பிராணம் தான் வந்து சக்தி கொடுக்குது. அந்த பிராணம் சக்தி கொடுக்கலாம், சூட்சும உடல் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. சூட்சும உடல் ஆக்டிவேட் ஆகலைன்னா ஸ்தூல உடலும் ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா 2 ஒன்று மெர்ஜாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆதியாகிய சூட்சும உடலை மட்டும் தான் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணோம். எப்பயுமே இது இருக்கும். வீட்டு கூட்டி தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் இருக்க வேண்டியது தான். இருந்தாலும் உள்ளார என்ன நடக்குதுன்னு நாங்கள் வந்து அதுக்கு தான் அங்கே ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ரைட்டு, இது 2வது பாயிண்ட். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் கேளுங்க. 3வது நவீன மருத்துவம். நவீன மருத்துவமும் மனமும். இப்போது நம்ம சுவாமி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் மேல் மனம், கீழ் மனம் அல்லது அடிமனம், அந்த மாதிரி எல்லாம் பிரித்து நிறைய எழுதியிருக்காரு. நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த புக் படிக்கணும். ஸோ அதில் வந்து மேல் மனத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அறிவு சம்மந்தப்பட்டது தான். நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம், அப்புறம் மனைவி கூட பேசுகிறோம், குழந்தை கூட பேசுகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், கொண்டு போய் அப்புறம் வந்து பாஸ் வந்து இந்த ஒர்க்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே அறிவு சம்மந்தப்பட்டது, மேல்மனம் சம்மந்தப்பட்டது தான். இதை நல்லா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா மேல்மனம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். 2வது அடிமனம். மேல்மனம் வந்து உங்களுக்கு ஒரு 20-25%. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 75% அடிமனம் தான். இந்த அடிமனத்தை வந்து நாங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு வந்து வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறாரு. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? இப்போ மூட்டை பிராரப்தம்னா அந்த பழைய மூட்டையிலிருந்து ஒரு மூட்டை எடுத்து செலவு பண்ணுறது, இதுதான் பிராரப்தம். பிராரப்தம் இருக்கும்போதே ஆகாமியம் வந்துடுது, அது சஞ்சிதத்தில் சேர்ந்துடுது. எல்லாமே சுவாமி சாதிச்சிருப்பார். சரி, இப்போது அந்த அடி மனசில் வந்து ஒரு புகை மண்டலம் மாதிரி எப்பயுமே இருக்குமா. அதுக்கு வந்து நம்ம ஸ்தூல உடல் மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு ஜீரண மண்டலம்,
நரம்பு மண்டலம், இது மாதிரி நிறைய மண்டலம் இருக்குது. 8 10 அது மாதிரி இருக்குது. அந்த மண்டலங்கள் அப்புறம் அதெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் அது இது எரிய ரத்த ஓட்ட மண்டலம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் வந்து சூட்சும உடல் கிடையாது. அது ஒரு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த சூட்சும உடல் மெர்ஜ் ஆகிடுது. ஸ்தூல உடல் எது, சூட்சும உடல் எது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு நல்ல இது மூடிக்குள்ளார் மூடி ஒரு டம்ளருக்குள்ளார டம்ளர் போன மாதிரி நல்லா மெர்ஜ் ஆகிடும். அந்த அந்த அடி மனசில் உங்களுக்கு ஒரு புகை மண்டலம் மாதிரி பலவிதமான ஒரு கலர் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த இது வந்து நாம் விசிபிளாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த சூட்சும உடல் சம்பந்தப்பட்ட அடிமனசோட பேசுகிற ஆச்சாரியன் மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக அது நமக்கு தெரிஞ்சிடும், கேரண்டி தெரிஞ்சிடும். அது வந்து இந்த கெட்ட எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு எப்பயும் அந்த பிளாக்காக ஒரு சாம்பல் நிறமாக அந்த மாதிரி ஒரு புகைமண்டல் மாதிரி இருக்குமா. அவங்க கூட நாங்கள் சேர்ந்தேன்னா அது நம்மளுக்கும் ஒட்டுக்கும். அதுக்கு பேர் ஒட்டுவார் ரொட்டி. அதுக்கு பேர் சொல்கிறது யூனிஃபிலி அப்படின்னு சொல்கிறார் சார். யூனிஃபிலி. இது என்ன லாங்குவேஜ் சார் யூனிஃபிலி? தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு சார். அஹிதின்னு ஒரு தீவு. ஓ, அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ரைட்டு. அந்த யூனிஃபிலிங்கிறது அந்த யூனிஃபிலி மாதிரி ஒட்டுவார் ஒட்டிக்கும். அந்த ஆழ் மனசை வந்து நீங்கள் எங்கே மட்டும் கொண்டு போகலாம். இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் திடீர்னு அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி சல்லுன்னு வந்து போயிடும், நூலாட்டம் சல்லுன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்குது. நான் முள்ளமாக சொல்கிறேன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லலாமா? கரெக்டாக இருக்குங்களா? சரி, ரைட்டு. இது வந்து கெட்ட ஆளுங்கிட்ட இருக்கிற ஒரு சமாச்சாரம். அதே வந்து நல்ல ஆளுங்கிட்ட வந்து ஒரு ஆரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல ஆளுங்கிட்ட ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இது இருக்கும் அடி மனசில், அதுக்கு ஆரான்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஆரா தான். கௌதம புத்தர் வந்து அவரை சுற்றி ஒரு பெரிய ஆரா இருந்தது. அவரை சுற்றி ஒரு பெரிய ஆறா இருந்தது. அந்த ஆறா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமா. அது எப்படின்னா பல மைல் நீளத்துக்கு இருந்தால் அப்படி சொல்கிறாங்க. நான் புக்கில் படிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு நிஜம்னு தெரியாது. ஆனால் புக்கில் எழுதியிருக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த புத்தருடைய ஆறா வந்து ஒரு ஊருக்குள்ளார, இப்போ புத்தர் ஒரு ஊரில் இருக்காருன்னா அவன் ஊருக்குள்ளார போகும்போதே அந்த மைண்டு வந்து அவனுக்கு வந்து சாந்தி ஆகிடும். அந்த மாதிரி சமாச்சாரம். அதாவது வந்து இது ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம், வைணவத்தில் ஒரு உதாரணம் இருக்கு. ராமானுஜர் வந்து மேல்கோட்டை அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போனார். அந்த மேல்கோட்டைக்கு ஏன் போனார்னா அந்த சோழனுடைய வந்து ஒரு இது அவன் வந்து கொன்னுடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வந்து நீ நாராயணன் இல்லை சிவன் தான் முக்கணும், அது வேறு சமாச்சாரம். அதுக்காக வந்து அவர் போயிடுவார். ஜனங்க வந்து நீங்கள் வந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சிஷ்யர் கூட போயிடுவாங்க. போயிட்டு ஒரு ஊரில் தங்குவாங்க. அந்த ஊரில் வந்து இவங்க சொல்ல பேச கேட்கவே மாட்டாங்க. இவர் ராமானுஜர் வந்து சொல்கிறாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு, இப்படிலாம் இருக்கணும்ப்பா தினசரி வாழ்க்கை, இப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சிஷ்யரை வந்து இங்கே ஜனங்க வந்து குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த குளத்துலேருந்து எடுக்கிறாங்க. சரி, நீ போய் உன்னுடைய காலை வந்து அந்த இடத்துல வச்சுக்கோ, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வச்சுட்டேன்னா உனக்கு வந்து வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது தண்ணி எடுக்கிறது, குடிக்கிறது. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்களே வர்றாங்களாம். வந்து சாமி நீங்கள் வந்து இதுதான் சொன்னீங்க, நம்ம மனசில் வந்து வச்சுக்காதீங்க, நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன உணர்த்துதுன்னா அதே மாதிரி தான், ஆறா மாதிரி தான். அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு அந்த ஆறா வந்து ஆளுங்களை கவர் பண்ணி
அவங்க மனசை வந்து சுத்தப்படுத்திடும். ஸோ இது வந்து நல்ல சமாச்சாரம். இப்போ இந்த கெட்ட சமாச்சாரத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? கெட்ட எண்ணங்கள் வந்து இருக்கிற ஒரு அடி மனசு இருக்குல்ல, அதை சுத்தப்படுத்தணும். அப்படியே வச்சுக்க முடியுமா? அதுக்கு தான் பெரியவங்க வந்து பூஜை பண்ணுறது, அக்னிஹோத்திரா பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிராமின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் படித்ததுனால ஹெரிடிட்டியாக வருது, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம மாதிரி சாதாரண ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ கோயிலுக்கு போ, தினசரி பூஜை பண்ணு, இன்வால்மெண்ட்டோடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சொன்ன மாதிரி அது மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த அடி மனசில் இருக்கிற அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்து அடி மனசில் நீங்கள் போட 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 அந்த அடி மனசில் இருக்கிற வந்து கெட்ட எண்ணங்கள் வந்து வெளியே வராமல் இருக்கும். அது பாட்டுக்கு கொஞ்சம் அடங்கியாக இருக்கும். அடக்கி வாசிக்கணும்னு வச்சுங்களேன். ஆமாம், சரி. இப்போது இந்த ஆழ்மனத்தினுடைய ஸ்பெஷல் சமாச்சாரம் என்ன தெரியுங்களா? இது நிறைய சமாச்சாரம் பண்ணுது. என்னன்னா, ஒரு தண்ணி வந்து கிணறு வெட்டுறதுக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்பினா, உங்களுக்கு ஆழ் மனசு கரெக்டாக ஆக்டிவேட் ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு தேங்காயோ அல்லது ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்போ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது தானே சுற்றும். அந்த தானே சுற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் ஆழ் மனசு ஆக்டிவேட் பண்ணணும். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நினச்சா பண்ணாது. ஆனால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஒரு செய்முறை கொண்டு வந்திருக்கணும். அந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கணும். அந்த அடி மனசை வழிக்கு கொண்டு வந்திருக்கணும். எப்படி அடி மனசை வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அடுத்து சொல்ல போகிறேன். அந்த வழிக்கு கொண்டு வந்தால் இந்த சமாச்சாரம்லாம் வந்து கேரண்டி நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணும். நீங்கள் உங்களை கூப்பிடுவாங்க, இந்த தண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது ஒன்று. இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத 6 சக்கரம் இருக்குல்ல, அந்த 6 சக்கரத்தையும் அது காமிச்சு கொடுக்குதான் அந்த அடி மனசு. இந்த மாதிரி வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆழ் மனசை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் ஆக்டிவேட் பண்ணுமா வேணாமா? பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான சமாச்சாரம் இருக்குது. ஸோ அதனால் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு யுக்தி வந்து நம்ம ஆச்சாரியன் சொல்கிறாரு. எப்படின்னா, நீங்கள் ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறீங்க. ராத்திரி சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துடும். ஃபுல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஒரு லிமிட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு தூக்கம் போடுறீங்க. தூக்கம் போடும்போது அந்த தூக்கம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பண்ணணும். என்னென்னா, ஒரு பாடம் மாதிரி போடணும். என்னென்னா, கை கால்கள், முழங்கால், கை, தலை, கண், இது மாதிரி நெஞ்சு, இது எல்லாமே வந்து ஒரு சாந்தி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். வச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு அமைதியாகிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்படியே பாயில் படுத்து தூங்குறது, அப்படி இப்படி விரடுறது, இது மாதிரி சமாச்சாரம் எதுவும் இருக்காது. அப்படியே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உடல் கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் இந்த தூக்கம் வர்றதுக்கு வர மாதிரி இருக்கு, அப்படி என்ன தூங்கிடுவீங்க. அப்போ தூங்கக்கூடாது. அந்த தூக்கம் வர்ற மாதிரி இருக்கிற சமாச்சாரமும் அந்த விழிப்பு நிலையும் மாலை பொழுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இரவும் பகலும் அந்த சந்திக்கிற சமாச்சாரம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் மிடில் இருக்குல்ல, அந்த இடத்த டக்குன்னு நீங்கள் வந்து பிடிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பயிற்சியில் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே அடி மனசு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் மேல் மனசுக்கு. மேல் மனசு ஒரு அறிவார்த்தமாக ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, இந்த அடி மனசு போய் தொந்தரவு கொடுக்கும். அந்த அடி மனசில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, அது மேலே போகும், புஷ்ஷன்னு போகும், அது செய்ய விடாமல் தடுக்கும். அது மாதிரி பல சமாச்சாரம் நடந்திருக்கும். அதனால் இந்த அடி மனசை வந்து நாங்கள் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த மெத்தடில், அதாவது அந்த அந்த மாலை பொழுது மாதிரி அந்த தூக்கமும் விழிப்பும் அந்த இருக்கிறப்ப கரெக்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் நினைப்பை வச்சுன்னு வச்சிங்களேன், தூக்கம் வராது. அப்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவேட் ஆகும் அந்த அடி மனசு. இப்படியே 48 டேஸ் பண்ணணும். நீங்கள் 48 டேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு
நீங்கள் யுவர் நியூ மேன். நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் வாழ போகிற வாழ்க்கை வேறு. அந்த அடி மனசு மட்டும் அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமி நிரூபித்து அவருடைய லைஃப்பை தான் எழுதியிருக்கார். பண்ண முடியும் அப்படின்னார். நாமளும் பண்ண முடியும். ஸோ அதனால் அவருடைய வழி வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சிஷியர்கள்ங்கிறது நாமளும் அந்த மாதிரி ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கேரண்டியாக நல்ல விதமான நம்ம ஒரு ஃப்ரெஷ் மேனாக நாங்கள் வந்து உருமாறிடுவோம். ஓகே, இது நவீன மருத்துவம். சனாதன தர்மமும் மனமும். இப்போ சனாதன தர்மத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே எல்லாமே படித்து தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற 4 பிரிவாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மனசு வந்து ரிசீவ் பண்ணிக்குது, எல்லாமே ரிசீவ் பண்ணி வச்சுக்குது. அது ஒரு 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 அது எப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் இதாக இருக்காது. வந்து இந்த 4ம் வந்து தனித்தனி போர்ஷனாக இருக்குது. இந்த பசுவினுடைய இறப்பே இருக்குல்ல, அது மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாம் பெருசாக தான் இருக்கும். அதாவது அந்த இடத்துல போய் சேர்ந்துடுது. அது மாதிரி அந்த மனம் வந்து ரிசீவ் பண்ணி சமாச்சாரத்தை வச்சுக்கும். கண்ணில் ஒரு பார்க்குறோம், உடனே வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அது மாதிரி. ரெண்டாவது வந்து இது அதே மாதிரி தான். இந்த சூட்சும பஞ்சபூதத்தால் ஆன அந்த மனமாக இருக்கிறதுனால அந்த இது இருக்குல்ல, அந்த உணர்வு ஒரே உணர்வுமயமான இருக்கிற சமாச்சாரம் மனங்கிறது. இது வந்து இந்த மனம் வந்து பார்க்கும், ரிசீவ் பண்ணும், டிசிஷன் எடுக்க முடியாது. டிசிஷன் எடுக்கணும்னா அதுக்கு புத்தி தான் வேணும். அது அடுத்தது வருது. இப்போ பாம்பை வந்து கையில் பார்க்குறதுங்கிறது அந்த மனம்தான். அந்த மனசை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோன்னா புத்திக்கு வேலை கொடுக்கணும். புத்தி வந்து தன்னுடைய விவேகத்தால் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி கொண்டு போயிடுறோம். அடுத்தது சித்தம் தான் அடிமனம், அதுதான் ஆழ்மனம். எல்லாமே ஒன்று தான். அடிமனம் ஆழ்மனம் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து இந்த அடி மனசை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அபூர்வமான சமாச்சாரம்லாம் கிடைக்குமா. எப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்தையே பார்க்கலான்னு சொல்கிறார். அந்த மாதிரி வந்து அடி மனசை ஆக்டிவேட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசில் அடி மனசை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஒரு 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருந்ததுதான். அப்புறம் இதுக்கு மேலே வந்து போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அவர் ஆராய்ச்சியாளர் தானே, அது மாதிரி அவர் போயிருக்காரு. போகும்போது என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டில் வந்து இந்த வீட்டுக்கு போகிறார், மனசில் போகிறாரு. போனால் அந்த இடத்துல ஹால் இருக்குது. அந்த ஹால் தாண்டி கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு பேக் சைடு ஒரு புடக்காளி இருக்குது. அது படிக்கட்டு இருக்குது. நடந்து போகிறாரு. எல்லாமே தெரியுதும் மனக்கண்ணில். ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. என்னடா இது, நாம் இது வரைக்கும் பார்க்காத சமாச்சாரம். எப்படி நம்ம அடி மனசை வந்து நாங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ண இந்தளவுக்கு நம்மளுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ண அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 48 days பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவருக்கு தெரிஞ்சதான். இது வந்து இந்த அவருக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போய் ஒரு கிழவி இருந்ததாம். அந்த கிழவிக்கிட்ட இது மாதிரி வீடு பார்க்கணும், நீ யாரப்பா திடீர்னு வந்து கேட்குறேன். சார் அவருக்கு ஏதோ ஒன்று நீ வச்சுக்குமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த கிழவி கம்மன் அடிக்கிச்சு. அப்புறம் உள்ளார போனால் அவர் மனசால் பார்த்தது பூரா அப்படியே இருக்கும். அப்போது தெரிஞ்சுக்கிட்டார், இது நம்மளுடைய போன ஜென்மம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சொல்லியிருக்காரு அவருக்கு. அது மாதிரி அந்த தன்னிலை உணர்ந்தவர்களுக்கும் அந்த அடி மனசை ஆக்டிவேட் பண்ண தெரியும். அந்த பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அமானுஷ சக்திகள்லாம் கிடைக்கும். இந்த அமானுஷ சக்திக்காக நாங்கள் பண்ண வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணலாம், அவ்வளோதானாங்களே. இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். என்னென்ன மாதிரி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து மூளைக்கும் மனசுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்புறம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு,
இந்தந்த மாதிரி மூளையில் இந்தந்த பார்ட்டெல்லாம் வந்து இந்தந்த மனசு கூட வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ மனம் இது மூளைன்னு வச்சுக்கோங்க. இதில் மனம் அதுதான் ரிசீவர். அதில் வந்து இந்த தலாமஸ்ங்கிற பகுதி மூளையினுடைய முன்பகுதி, மூளையுடைய முன்பகுதிக்கும் அந்த மனத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த நீங்கள் வந்து இப்போது இது எப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இப்போது மூளையை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு ஆளை படுக்க வச்சு அதுக்காக ஆளுங்க இருக்காங்களாம். அப்போ வந்து படுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீ வந்து சும்மா வச்சுக்க திங்க் பண்ண, நீ உன்னுடைய காதலி என்னென்ன, உன்னுடைய வந்து சண்டை போடுற மனைவி என்னென்ன, உன்னுடைய விரோதி என்னென்ன, உன்னுடைய குழந்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அவன் அங்கே அது மாதிரி நினைக்கிறான், லவ்வரை நினைக்கிறான், பேர்ட்ஸை நினைக்கிறான், இயற்கையை நினைக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் ஒவ்வொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, மூளையினுடைய ஒவ்வொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு அவன் டாலர் சும்மா படுத்துட்டு யோசனை பண்ணி கொடுத்துட்டு போயிடான், அவனுக்கு ஒரு $100 $200 கொடுத்துட்றாங்க. அது வேறு கதை. அது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் மூளைக்கும் மனசுக்கும் எப்படி வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் ஆச்சாரியன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இது விஷயமா இன்னும் நிறையா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மனம் வந்து இந்த தலாமஸ் அப்படிங்கிற பகுதி மூளையுடைய முன்பகுதி ஆக்டிவேட் ஆகுது. அதை ரிசீவ் பண்ணும்போது அது ஆகும் போடுறது. அப்புறம் புத்தி பகுத்தறிதல், விவேகத்தால் பகுத்தறிகிறோமே, அப்போ வந்து மூளையினுடைய அனைத்து பக்கங்களும் ஆக்டிவேட் ஆகுதான். நாம் ஒரு சமாச்சாரம் திங்க் பண்ணால், ஒரு விவேகமாக ஒரு சமாச்சாரம் திங்க் பண்ணால் அது பிரெயின் கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டிவேட் ஆகுற அப்படி சொல்கிறாரு. அதுக்கு வந்து வர்ணிக் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணிக்கன் என்ன சார்? வர்ணிக்கன் தெரியல. ஓகே. சித்தம் அதுதான் வந்து ஸ்டாக், அது வந்து சேகரிக்கும் தன்மை கொண்டது. இது வந்து சித்தத்தில் வந்து பகலில் ஹிப்போகாம்பஸ் அந்த பகுதி வேலை பண்ணுது. பகலில் பாருங்கள் எப்படி எப்படி விதவிதமாக ஒர்க் பண்ணுது. இரவில் வந்து முன்மண்டையில் ஒர்க் பண்ணுது. இரவில் ஒரு மாதிரியும் பகலில் ஒரு மாதிரியும் ஒர்க் பண்ணுது. மனசு அந்த மாதிரி போய், ஏன்னா ராத்திரியில் படுத்துக்கிறோமல்ல, படுத்து தூங்குகிறோம், அப்போ அதனுடைய ஸ்டேஜ் வேறு, பகலில் ஆக்டிவேட்டாக இருக்கும் அதனுடைய ஸ்டேஜ் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த அப்படி பிரெயின் வந்து 2 விதமாக வேலை பண்ணுது. ஓகே. 4வது அகங்காரம். இது பிரெயினில் கிடையாதுன்னு சொல்லிட்டார். பிரெயினில் இல்லை அகங்காரங்கிறது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சுயமாக இருந்து நாங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் அகங்காரம். இது மூளைக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பு. இதில் அது கொஞ்சம் சொல்லுங்கள். ரேம். ஆமாம். ஓ ஓ. இது வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் தான். இது ஹிப்போகாம்பஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. சப்போஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு வெளில வருவான், வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பான் உங்ககிட்ட, நீங்கள் யாருங்க இங்கே உங்களை அப்படிம்பா. அவனுக்கு அந்த மெமரி ஸ்டோர் ஆகிருக்காது. அவன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருப்பான், அதெல்லாம் விளையாடிட்டே இருப்பான், ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு அவனுக்கு மெமரியில் வராது. அந்த ஹிப்போகாம்பஸ் வந்து ரேம், கம்ப்யூட்டரில் எப்படி மெமரி ஸ்டோர் ஆகுதோ, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அது மெமரி எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஒரு மெமரி வந்து ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்கிறோம், ஒரு லாங் டேர்ம் மெமரின்னு சொல்கிறோம். அதுதான் நீங்கள் ஆழ்மனதில் சொல்கிறோம். அந்த லாங் டேர்ம் மெமரி வந்து ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். சிலது ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே வராது, உள்ளரே போகாது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த ஹிப்போகாம்பஸ் தான் முக்கியமானது. அது அதில் என்னென்ன ஒரு எஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோனுடைய ரிசெப்டார் அதில் இருக்கும். அது பெண்களுக்கு எஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு அந்த ரிசெப்டார் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஹார்ட் அட்டாக்கும் பெண்களுக்கு அதிகமாக வராது. ஆண்களுக்கு அந்த எஸ்ட்ரோஜன் இருக்காது. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஹிப்போகாம்பஸ். பிட்யூட்டரி கிளாண்ட் ஒர்க் பண்ணுது சார், மூளையில். பிட்யூட்டரி மூளையில் இருக்குது, அது வேறு. இது வந்து அந்த எஸ்ட்ரோஜனுங்கிறது அது தனி ஹார்மோன், அது அதுலேருந்து வரக்கூடியது. ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கிறது வந்து இதில் தான் வரும், அட்டாக் வரும். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. இதுதான் சார் இல்லை, நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கூட ஞாபகம் வரும். தேங்க்யூ. ரைட். ஓகே. மூளையை மனமாச்சு. ஓகே. அடுத்தது த்ரீ அவஸ்தா சரீரத்ரயம் மனம். த்ரீ அவஸ்தான்னா கனவு, நனவு, உறக்கம். 3 அவஸ்தைகள். அவஸ்தைன்னா என்ன அவஸ்தை பட்டுட்டு இருக்குமே அப்படின்னு அந்த அவஸ்தை.
சான்ஸ்கிரிட்டில் அவஸ்தான்னா இது வேறு. 3 அவஸ்தா: கனவு, நனவு, உறக்கம். அப்புறம் அதுவும் சரீரத்திலையும் இருக்குது. ஸ்தூல சரீரம் நம்மளுது, சூட்சும சரீரம் உள்ளே இருக்குது, காரண சரீரம்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக காரண சரீரங்கிறது வந்து ஒரு சரீரம் கிடையாது. அது ஒரு சின்ன டாட் மாதிரி நாங்கள் வச்சுக்க வேண்டியது. அது ஒரு பாவ புண்ணியம் நம்மளுக்கு இல்லைன்னா ரிலீஸ் ஆகிடும், காரண சரீரம் போயிடும். இந்த காரண சரீரம்னு ஒன்று ஒரு 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 விசிபிளாக ஒன்று கிடையாது. சூட்சும சரீரம்னு ஒரு விசிபிள் இருக்குது, நம்மளுக்கு நல்லா திங்க் பண்ண முடியுது. ஸ்தூல சரீரமும் நம்மளுக்கு நல்லா தெரியாது. ஆனால் காரண சரீரம் வந்து அது நாங்கள் வந்து ஒரு இமேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். காரண சரீரங்கிறது பாவ புண்ணியங்கள் அடங்கிய ஒரு ஒரு மாயா, அவ்வளோதான். ஒரு சின்ன டாட், அவ்வளோதான். சரி, இப்போது இந்த நனவு நிலையில், அதாவது இப்போ பகலில் நாம் இருக்கும்போது அந்த மனம் வந்து பகல் 100% வேலை பண்ணுது. இது வந்து ஸ்தூல சரீரம். இது நாம் இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரியாக போயிடும். பகலில் இந்த ஸ்தூல சரீரத்தில் மனசு வந்து 100% வேலை பண்ணும். ஓகே. கனவுல %50 தான் வேலை பண்ணும். அப்போ வந்து சூட்சும சரீரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த சூட்சும சரீரங்கிறது தான் மனசு. அப்போ மனசு தான் வேலை பண்ணுது உள்ளார. அப்போ அந்த கனவு இருக்கும்போது உங்கள் மனசு வந்து 50% வேலை பண்ணும். சரி, நல்ல உறக்கம், சுஷுப்தி நிலை. %100 ஒடுங்கிய நிலை. மனசை வேலை பண்ணாத விடுங்கிறார். மனசை வேலை பண்ணாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த காரண சரீரம் தான் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து காரண சரீரத்தை நீங்கள் மனசால் காரண சரீரத்தை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாகவே வந்து அமைதி ஆகிடுது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒரு யோகா ஆசிரியர் இருக்கார். அவர் வந்து டே டைம் பூரா பிஸியாக இருப்பார். அவர் நைட்டு போய் 10 மணிக்கு படிப்பார், 4:30 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சுக்குவார். 10 மணிக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தட்டு கை கழுவிட்டு பெட்டு போடமான்னு சொன்னால் அப்படியே போய் படுத்துடுவார். படுத்தான்னா விடிஞ்சு 4:30க்கு தான் எழுந்திருப்பார். ஒரு கனவு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு 1000 கனவு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அவருக்கு அந்த காரண சரீரம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஆழ் மனசில் போய் அந்த மனசு வந்து உள்ளார பூந்துக்குது. அப்போ உங்களுக்கு வந்து 4 மணி நேரம் தூக்கம் கூட போதும். ஒரு மனுஷனுக்கு வந்து 7 மணி நேரம் தூக்கம் தேவைன்னு சொல்கிறாங்க. 6, 7, 8 கூட சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் அந்த காரண சரீரை டச் பண்ணும்போது 4 மணி நேரம் கூட போதும். சயின்டிஸ்டெல்லாம் எப்படி தூங்குறாங்க? அவங்க தூங்குறதே இல்லை இல்லையா சார்? சயின்டிஸ்ட் தூங்குறதே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரிசர்ச் பண்ணும்போது அவங்க உள்ளார போயிடுறாங்க, அந்த காரண சரீரத்தில் போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி நாங்களும் போக முடியும். பட் நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ் அது மாதிரி இல்லை. நம்ம இதில் இல்லறத்தில் இருக்கோம், பிஸ்னஸில் இருக்கோம், ஏதோ பலவிதமான சிக்கல் இருக்கும். ஸோ அதனால் அது போக முடியாது. நல்ல விதமாக போயிட்டுருக்குங்களா? ஏதாவது இதுங்களா? சரி. 3 அவஸ்தா: பித்ருக்களும் மனமும். இப்போ நாம் வந்து அமாவாசை நாள், மகாலய அமாவாசை நாள் பித்ருக்களுக்கு வந்து பிண்டம் தர்ப்பணம் பண்ணுறோம். அப்போது நம்ம பித்ருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? பித்ருக்களுங்கிறது மனசு தான், ஒரு சூட்சும உடல் தான் வருது. நாம் வந்து இறந்து மேலே போனோன்னா பாவ புண்ணியத்துக்கு தகுந்த லோகத்தில் இருக்கும்போது அந்த மகாலய அமாவாசை நாள் அதுதான் வந்து அவங்களுக்கு ரிலீவம் பூலோகம் வர்றதுக்கு. ஒரு 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 அறை, ஒரு ஜெயில். அது ஜெயிலுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு அவருக்கு ஒரு சிறை மாதிரி, ஆனந்தமான சிறை அங்கே இருக்காங்க.
அப்போ அவங்க மறுபடியும் வந்து நம்ம பிள்ளைங்களை சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு வரணும்னா அவங்க மகாலய அமாவாசை 15 நாள், அந்த மகாலய பட்சம், அந்த பட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி அமாவாசை வரைக்கும், மகாலய அமாவாசை வரைக்கும் 15 நாள். அந்த 15 நாளும் வந்து நம்ம முன்னோர்கள் பூலோகத்துக்கு வந்து நாம் கொடுக்குற பிண்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நியதி. அது வந்து கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆனால் அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா மனசு தான். நாம் சத்து போன பிறகு சூட்சும உடலாக போகிறாங்க, அவங்க தான் வந்து முன்னோர்கள், அவங்க தான் மனசு. அந்த மனசுங்கிறதும் சூட்சும உடலுங்கிறது ஒன்று தான். அவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போது இந்த மனசு வந்து மனசால் எப்படி எடுக்க முடியும்? ஸ்தூலமாக இருந்தால் இந்த துண்டு இப்படி எடுக்கிறோம், மனசால் எப்படி எடுக்க முடியும்? மனசால் எடுக்க முடியும். எப்படின்னா மனசு வந்து சூட்சமான பொருளால் ஆயிருக்கு. ஆட்டமோட அதிசூட்சம்னு சொல்கிறாங்க. அதிசூட்சமான பொருளாக ஆயிருக்கு. அது முன்னையே பார்த்தோமல்ல, இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் அது மிக்ஸ் ஆகி சத்துவ குணத்தோடு அது இருக்கும்போது, அது ரொம்ப சூட்சமாக இருக்கும்போது நாம் கொடுக்குற நைவேத்தியத்தை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கடினமான பகுதி வந்து நாம் சாப்பிட்ற கடினமான பகுதி மலமாக மாறிடுது. இது சாஸ்திரத்தில் இருக்குது. மெடிக்கலாக வேறு. மத்தியம பகுதி இருக்குல்ல, உணவினுடைய மத்தியம பகுதி, சாப்பாடோ அல்லது ஃப்ரூட்டோ எனிதிங், அது உடலாக மாறுது. உடலுக்கு வேண்டிய சமாச்சாரத்தை பூரா பண்ணுது, ஸ்தூல உடலுக்கு பண்ணிடுது. இன்னொன்று சூட்சும பகுதின்னு ஒன்று இருக்குது, அதுதான் பிராணனாக மாறுது. அந்த பிராணம் தான் அந்த ஆத்மாக்களுக்கு போஷிக்கிறது உணவு. சூட்சும உடலுக்கு எது உணவு? நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பிராணன் எடுத்துக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நாங்கள் கொடுக்குற உணவில் இருக்கிற சூட்சுமமான பகுதி தான் அது பிராணனாக மாறி அதை எடுத்துக்குது. அது சக்தி. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த 15 நாளும் நாங்கள் ஒரு விரதம் இருந்து அந்த வந்து நம்ம பித்ருக்களுக்கு நாங்கள் நைவேத்தியம் பண்ணால் சூட்சுமமாக வந்து அவங்க கண்டிப்பாக அந்த பிராணனா அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்வாங்க, நம்மளையும் மகிழ்விப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்லை. பல ஃபேமிலியில் வந்து இறந்தால் ஒரு தடவை தான் சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு பிறகு சாமி கும்பிட்றதே இல்லை, அவங்கள பித்திருக்களை கும்பிட்றதே இல்லை. இது ரொம்ப வந்து ஒரு கெட்ட பழக்கம். ஏன்னா அவங்க முன்னோர்கள் அது மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது மாதிரி நம்ம முன்னோர்களும் இது மாதிரி செஞ்சது இல்லைங்க, ஒரு தடவை தான் கும்பிடுவோம், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அல்லது மகாலய அமாவாசை மட்டும் தான் கும்பிடுவோம், இது மற்றபடி கும்பிட மாட்டோம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். மகாலய அமாவாசையில் இந்த மகாலய பட்சம் 15 நாள் அது அது மாதிரி பண்ணணும். பண்ணாங்கன்னா நம்ம பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருக்க, அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். இறைவன் ஆசீர்வாதம் மாதிரியா பித்ருக்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது. இறைவன் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை, நாம் கொடுக்குறாப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கர்ம பிரகாரம் தான் நம்மளுக்கு பலன் வருது. ஆனால் பித்ருக்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போது நாங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து அந்த அமாவாசை நாள் வந்து மகாலய அமாவாசை நாள் வந்து யார் மட்டும் தரலாம். இதில் வந்து ஒரு கேஸ்ட் பேதமே தேவையில்லை. கிறிஸ்டினுக்கு கொடுக்கலாம், வந்து முஸ்லீம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு பித்திருக்கள் நம்மளுக்கு இருக்கிற ஒரு உறவு தானே வெளியே, அதில் வந்து மதம் குறுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. பட் அவங்க மதம் பிரகாரம் தான் பண்ணுவாங்க, தெரியாது. பட் இது ஜென்ரல் சமாச்சாரம். ஸோ அது மாதிரி பண்ணால் பித்திருக்கள் சந்தோஷமாக வந்து அந்த சூட்சமான பகுதியில் இருக்கிற உணவை எடுத்து பிராணனை மாற்றி அவங்க செயல்படுறாங்க பிரமாதமாக. ஓகே, இது பித்திருக்களும் திருஷ்ய விவேகம் மனம். திருக்கங்கிறது நாங்கள் நேரில் பார்க்குறது. ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்குறோம், கண் கோலகம். இது வந்து ஸ்தூலமான சமாச்சாரம். இது போய் உள்ளார வந்து டெக்னிக்கலாக வேறு பண்ணி சாஃப்ட்வேருக்கு போய் வந்து நம்மளுக்கு பிரெயின் போகிற சமாச்சாரம் வேறு. எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது கண், இந்த கோலகத்தில் தான் பார்க்குறோம். இந்த பார்ப்பவன் திருக்கு, பார்க்கப்படும் பொருள் எல்லாமே தான், எல்லாம் திருஷ்யம். இந்த மலையாளத்தில் திருஷ்யம்னு ஒரு படம் வந்தாங்க, நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போது கண்ணில் பார்க்குறது தான் அவர் தான் திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வெளிப்படையாக ஆம் ஆத்மி பொதுமக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளார மனசு வந்து அதுதான் பார்க்குது நியாயப்பிரகாரம். நம்மளுக்கு அது தெரியல, அதுதான் ஆக்டிவேட் ஆகுது. அதுதான் முன்னே சொன்ன மாதிரி நாங்கள் கண்ணில் இது பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும், அது தெரியாது.
கண்ணில் பார்க்கறது தெரியாது. ஏன்னா மனசு வந்து வேறு இடத்துல இருக்குது. நம்ம ஆச்சாரியன் இப்போ வந்து கிளாஸ் எடுக்கும்போது கூட வந்து நம்ம கவனிச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் முழுசாக கவனிக்க முடியாது. டக்குன்னு சொல்லி வீட்டில் ஐயோ இது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களே, என்னாச்சு போச்சா, போகும்போது அந்த பொருள் இருக்குமா இல்லையா தெரியலையே, இந்த மாதிரி டைவர்ட் ஆகிடும். அப்போ அவர் என்ன சொன்னார்னு தெரியாது. அப்போ நம்ம நேரில் பார்க்குறது திருக்கு ஆகலை, மைனஸ் ஆகிடுது. அப்போ எது திருக்கு, உண்மையான திருக்கு? மனசு. அப்போ மனசு தான் வந்து உண்மையான திருக்கு. அந்த உண்மையான திருக்கு மனசால் பார்த்துட்டே இருக்கும். அப்போது மனசு கூட வந்து ஒரு தடவை என் மனசே சரியில்லைங்க, இந்த மனம் இப்படி இப்படி பண்ணியிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்கல்ல. அப்படி நினைக்க வைக்கிறது, பேச வைக்கிறது யார்? ஒருத்தர் இருக்கான்ல, அதுதான் வந்து ஆத்மா. உள்ளாரி இருக்கான், மறைஞ்சிருக்கான், திருட மாதிரி மறைஞ்சிருக்கான். ஆனால் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இறைவனுக்கும் இறைவன், ஆமாம், இது ஒரு பெரிய பெரிய ஆள், அதாவது மனசோடும் பெரிய ஆள் ஆத்மா. ஸோ அதனால் வந்து கண் ஸ்தூலமாக இருக்குது, மனசு சூட்சமாக இருக்குது. கண்ணை விட பெரிய திருக்கு வந்து மனசு. ஆனால் மனசுக்கும் பெரிய திருக்கு வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா மனசையே பார்க்குறவர். இந்த கண்ணால் பார்க்குற சமாச்சாரம் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லி பேர். அந்த திருஷ்டம் அதிர்ஷ்டம் ரெண்டும் சேர்த்தே சொல்லிடுறேன். கண்ணால் பார்க்குற சமாச்சாரம் எல்லாமே வந்து திருஷ்டம். திருஷ்டம்னா திருஷ்டி கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து எதுக்கு அப்படி இருக்கிறது, ஒரு சுற்றி போடுறது, அதுதான் திருஷ்டி. திருஷ்டின்னா எதுக்கு அப்படி தெரியறது தான் திருஷ்டம். அதிர்ஷ்டம்னா அதுக்கு ஆப்போசிட். கண்ணால் பார்க்க முடியாதது எது? மனசால் தான் பார்க்க முடியும். கண்ணால் பார்க்க முடியலைன்னா மனசால் தான் பார்க்க முடியும். அதனால் கண்ணால் பார்க்க முடிஞ்ச அத்தனை சமாச்சாரம் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் மனசால் பார்க்க முடிஞ்சது தான் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த மனசு தான் நிறைய பல பிரிவுகளுடைய ஸ்டாக் அது வச்சுருக்கு, நிறைய இருக்குது. பல மனுஷ பிறவி, வந்து ஜந்து பிறவி, இது மாதிரி எண்ணிறந்த பிறவிகளுடைய ஸ்டாக்கு. நம்ம பறவையாக இருந்திருக்கோம், புல்லாகி பூடாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் பூதகடங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன். யார் சொல்ற சார்? மாணிக்கவாசகர். அந்த மாதிரி வந்து எல்லா வகையான பிறப்பு பிறந்திருக்கும். அது எல்லாமே வந்து அந்த அடி மனசில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த எண்ணங்கள் வந்து 75% எண்ணங்கள் வந்து மனசில் தான் இருக்கும். அப்போது அந்த எண்ணங்களுடைய விளைவு அதிகமாக இருக்கும். கண்ணால் திருஷ்யமாக பார்க்குறத விட அதிர்ஷ்டமாக பார்க்குற சமாச்சாரம் தான் அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதனால் அதிர்ஷ்டமாக பார்க்குற சமாச்சாரம் நாம் அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அதிர்ஷ்டமாக எப்படி பார்க்கணும், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில் அது எப்படி வந்து தாக்கம் ஆயிருக்கு, அந்த அதிர்ஷ்டத்தை நாங்கள் லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கிது, அந்த அதிர்ஷ்டம் இல்லை, இந்த அதிர்ஷ்டம் வேறு. இந்த அதிர்ஷ்டத்தில் நாங்கள் வந்து நாம் கால்குலேட் பண்ணி மனசை எப்படி டெக்னிக்கலாக நாம் வந்து அதை பழக்கணும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் மூலியமாக நாங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போது திருஷ்ய விவேகமும் திருஷ்ட அதிர்ஷ்ட சமாச்சாரமும் ரெண்டும் வந்து மெர்ஜாய் வருது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது ரெண்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் சாதனையாளர்களும் மனமும். இப்போ நாமளும் சாதனையாளர்கள் தான். எப்படின்னா நாங்கள் எங்கே சாதனையாளர்கள்னு சொன்னால், ஆச்சாரியன்கிட்ட சொன்னால், நீ சாதனையாளர் தான்ப்பா, இங்கே வந்து உட்காந்துருக்கிறதே பெரிய சாதனை தானே, 2 நாள் உட்காந்து இந்த ஃபிலாசபி கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா, அது பெரிய சாதனை தான். நாமளும் சாதனையாளர்கள் தான் இல்லையா? டேனி சென்னையிலேருந்து ரயில் ஏறி வர்றாரு, தூக்க கலகத்தில் ஒரு சமயம் அப்படியே பெங்களூர் போயிட்டார். பெங்களூர் போய் வந்துட்டு மறுபடியும் வந்து எழுந்திரிச்சு ட்ரெயின் பிடிச்சி கோயம்புத்தூருக்கு வந்து அட்டன் பண்ணிட்டார். அது எப்படி அந்த 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 ஆர்வம் தானே, அவரும் சாதனையாளர் தான். அதனால் அந்த மனசை வந்து நல்லா ஒரு ஆக்டிவேட் பண்ணுற ஆளுங்க சாதனையாளர்களாக கேரண்டி இருப்பாங்க. அந்த வகையில் நரசிம்மலு நாயுடு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி கொடுத்தவர். அவர் சேர்மனாக இருந்தவரா? நரசிம்மலு நாயுடு. அவர் இங்கிலீஷ்காரங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒன்ஸ்.
இங்கிலீஷ்காரன் பீரியடில். அப்போது அவர் கூட வேட்டைக்கு போவார் மலை மேலே. போகும்போது அப்போல்லாம் சிறுவாணி தண்ணி வந்து இதில் வராது, இங்கே கோயம்புத்தூர் கிடையாது அந்த அந்த பீரியடு. அப்போது வந்து அவர் அந்த மாதிரி போகும்போது ஒரு ஒரு சின்ன ஓடை மாதிரி வந்து நல்லா போய் கலக்குது ஒரு இடத்துல. குடிச்சு பார்க்குறாரு, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படின்னா இந்த தண்ணி நாம் யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினச்சாரு பாருங்க. அந்த எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய வலிவு ஆயிரக்கணக்கான வருஷம் சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூர் மக்கள் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சல்ல. ஆ ஓ ஓஹோ கொடுக்க மாட்டார். ஆ ஓகே. ஓ அதுதான் முக்கூடலா? முக்கூடலுங்கிறது வந்து காவேரி, பவானி, சிறுவாணி, அது வேற. ஓ சரி 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 சரி. அப்போது அந்த அவர் நரசிம்மல நாயுடு வந்து மனசில் ஒரு நல்ல எண்ணம் வச்சு எவ்வளோ டீப்பாக இந்த நம்ம ஜனங்களும் இதை குடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நினச்சார்ல. அந்த மனசு, பெரிய மனசு, டீப்பான மனசு, ஸ்ட்ராங்கான மனசு, அப்படி நினச்சதுனால தான் இன்றைக்கி நாம் கோயம்புத்தூர் மக்கள் வந்து சிறுவாணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். வேர்ல்டு வைடு வந்து சிறுவாணி தண்ணி பெஸ்ட் வாட்டர்னு சொல்லி பேர் எடுத்த சமாச்சாரம் இல்லைங்களா? அது அரசியல்வாதிங்க நம்ம பண்ணுறாங்க, அது வேறு சமாச்சாரம். சரி, அடுத்தது அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து சின்ன பையனாக எங்கேயோ திருநெல்வேலி பக்கம் ஏதோ பிறந்தார். பிறந்துட்டு சின்ன ஒரு பாவர்ட்டி பேப்பர் போட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவருடைய மனசில் வந்து ஒரு உத்வேகம், எப்படியாவது வந்து நல்லா படித்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், அதாவது பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சார். அதே மாதிரி ஆனார். ஒரு டிட்டர்மினேஷன் மனசில் அது மாதிரி அவருக்கு இருந்தது. அதே சமயம் வந்து ராக்கெட்டில் வந்து கண்டுபிடிச்சி ராக்கெட்டில் வந்து நல்லா சல்லன்னு ஸ்பீடாக போகிறதுக்கு லேசான ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சார். அந்த லேசான உலோகம் வந்து நல்லா ஸ்பீடாக போகுது. இது வந்து ஏன் நம்ம வந்து இந்த பேரலிசிஸ் அட்டாக் ஆன குழந்தைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த இப்படி கால் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ வெயிட்டு, ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட்டை இது எடுத்து வைக்கிறாங்களே, ஐயோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த எண்ணத்தை வந்து வச்சார், ஸ்ட்ராங்கான எண்ணத்தை வச்சார். அதன் விளைவு தான் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான கால் பாதிப்படைந்த அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து சும்மா லேசான அந்த உலோகம் வந்து நல்லா வேலை பண்ணுது. அது ஈஸியாக நடக்க முடியுது, ஈஸியாக ஓட முடியுது இல்லைங்களா? அவர் எண்ணம் ஸ்ட்ராங்காக வச்சதுனால தானே வந்து அந்த மாதிரி எத்தனையோ வந்து ஒரு நல்ல சமாச்சாரம் நடக்குது. ஒரு சமாச்சாரம். மகாத்மா காந்தி சாதாரண குடும்பத்தில், பனியா குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தார். பிறந்து அவருடைய ஒரு டிட்டர்மினேஷன், எப்படியாவது வந்து சுதந்திரம் வாங்கி தான் தீரணும் அப்படி ஒரு உத்வேகம் வந்து எத்தனையோ சவுத் ஆஃப்ரிக்கா போனார். அங்கேயே அவருடைய முத்திரையை பதிச்சார். முழுக்க வந்தார், இந்தியா முழுக்க வந்தார். வட்டமேஜை மாநாடுக்கு வெறும் இது மட்டும்தான் போட்டு போனார், வெறும் மேலே சால்வை மட்டும்தான் போட்டுட்டு போனார். அப்போ ஏன் அந்த மாதிரி போட்டு போனார்னா, மதுரைக்கு வந்தபோது விவசாயியெல்லாம் ஒரு இந்த கவ்வி நம்ம கட்டிக்கிட்டு தூக்கி போட்டு போனார். நாம மட்டும் என்னதுக்கு ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த நோக்கம் வச்சார் அந்த மனசில். அந்த மனசில் வந்து உயர்ந்த நோக்கமும் டிட்டர்மினேஷனும் அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் ஒரு பார்ட், அப்படி தான் நாங்கள் சொல்லணும். அவரே வாங்கி கொடுத்தான்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு பார்ட், மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் அவன் வச்சுருக்காங்களாம், என்னென்னு வச்சுருக்காங்கன்னா, 1 man can change அப்படின்னு ஒரு வேர்டு எழுதி மேலே மகாத்மா காந்தி போட்டு வச்சுருக்காங்க. 1 man can change அப்படின்னு சொல்லி ஒரு ஆளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இத்தனை 30 கோடி ஜனங்கள் இருந்த ஒரு நம்ம இந்தியாவை அவன் சும்மா ஒரு 1,00,000 பேரோ அல்லது 50,000 பேர் வச்சுக்கிட்டு இத்தனை கோடி பேரை எப்படி வந்து அவன் வந்து நம்மளுக்கு ஆட்சி பண்ணி லூட் பண்ணான், இந்தியாவே லூட் பண்ணான்ல. அந்த மாதிரி லூட் பண்ணி இருந்த ஒரு சமாச்சாரத்தை எப்படி வந்து ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு பிரேவாக பார்க்குறதுக்கு எலும்புத்தோல், ஆனால் மனசு உறுதி வஜ்ரம், அது மாதிரி நாமளும் வாழ்க்கையில் ஒரு மனசை வந்து ஒரு வஜ்ரம் மாதிரி வச்சுக்கணும். கெட்ட சமாச்சாரத்தில், நல்ல சமாச்சாரத்தில்
வஜ்ரமாக வச்சு நாம் அதை வந்து மகாத்மா காந்தியாட்டம் நம்ம வாழ்க்கையில் என்ன வருதோ அதை வந்து நாம் டேக்கிள் பண்ணணும். அதே ரிலேட்டடாக சர்தார் பட்டேல் அவரும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான், குஜராத்தி. அவர் வந்து இந்தியா விடுதலை ஆன பிறகு எத்தனை சமஸ்தானங்கள் சதுரி போயிருக்கு. இதை தான் விரும்பலாம் இங்கிலீஷ்காரன். எப்படியாவது வந்து இந்தியாவை வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருடிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லாத பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப நாம் இப்படி இருந்தால் ஓசாரம் போயிடுவோம், எல்லாத்தையும் சேர்த்துணும், சமஸ்தானம் முழுக்க சேர்த்து இந்தியா அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் வரணும் அப்படின்னு சொல்லி பட்டேல் நினச்சார். எவ்வளோ ஒரு பிரேவ்னஸ் மைண்டு பாருங்கள். அந்த மைண்டு கடைசியில் ஹைதராபாத் நிஜாம் வந்து அவங்க ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் போடான்னு சொல்லி குறிப்பிட்ட வந்து 10,000 பேர் 20 பேர் அடித்து பண்ண அடித்து தள்ளிட்டார். வழிக்கு வர்றியா என்ன சமாச்சாரம்னு சொல்லி அந்த பிரேவ்னஸ் அந்த இது சமாச்சாரம் வந்து பட்டேல் அந்த மாதிரி நினைக்கலன்னா நாம் இன்றைக்கி யூனிட்டி ஆஃப் இந்தியாவில் நம்ம இருக்க முடியுமா? இல்லைன்னா என்ன ஆகுன்னா மகாராஷ்டிரா அவன் தனி நாடும்மா, அவன் வந்து தமிழ்நாடு இப்பயே தனி நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெங்கால் தனி நாடும்மா. இது மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டேட்டும் தனி நாடுன்னு சொன்னால் நம்ம கதி என்ன ஆகுறது? அப்போது அந்த பட்டேலுங்கிற ஒரு இரும்பு மனிதர் அவர் அந்த பிரேவை நினச்சதுனால தான் நாம் இன்றைக்கெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அது மாதிரி அந்த சாதனையாளர்கள் பட்டியலில் நாமளும் ஒரு ஆளாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் வந்து அந்த மாதிரி மனசில் நினைக்கணும், நல்லதை நினைக்கணும், நல்ல விதமாக நினைக்கணும், பிரேவாக நினைக்கணும். இந்த திருபாய் அம்பானி சொல்லுவார், உங்களுடைய இதுக்கு என்ன வெற்றிக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்லுவாராம், ஏதாவது ஒரு தொழில் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஒரு சின்னதாக இருக்கும். உதாரணத்துக்கு செல்லு சின்னதாக இருக்கும்போது உடனே பண்ணு, பெருசாக பண்ணு, தீர்ந்து போச்சு. அதுதான் அவருடைய வந்து தாரக மந்திரம். அது மாதிரி மனசில் ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணணும், இது மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் அதை நினைக்கணும். அப்படிங்கிறது சாதனையாளர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நல்ல சமாச்சாரம். ஹிட்லர் அவர் என்ன பண்ணார்? அவர் எத்தனை லட்சம் யூதர்களை வந்து கொண்டு குமிச்சார். அந்த வெஞ்சன்ஸ் வந்து அந்த ஆளுக்கு இருந்திருக்கு. யூதர்கள்னால் அது மேலே ஒரு வெறுப்பு. அது மாதிரி வந்து அதுவும் ஒரு கெட்ட சாதனை அப்படி வச்சுக்க வேண்டியது தான். அது மாதிரி அந்த மனசும் சாதனையாளர்களும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து நாமளும் வாழ்க்கையில் வந்து சாதனையாளர்களாக மாறணும். இப்பயே சாதனையாளர்கள் தான் இருக்கோன்னு சொல்லி சுவாமி சொல்கிறாரு. ஓகே, ரைட். அடுத்தது மகான்களும் மனமும். பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க. இப்போது காஞ்சி பெரியவர் இருக்கார், காஞ்சி மகான். அவர் வந்து பல சமாச்சாரம் வந்து அவருடைய காலத்தில் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. கணபதி எழுதின வந்து அந்த ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தக பேர் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அந்த புத்தகத்தில் வந்து காஞ்சி மகான் பற்றிய எல்லா சமாச்சாரமும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் தெய்வத்தின் குரல் நிறைய வந்திருக்கு. அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒரு யாகம் முடிச்சுட்டு வர்றாரு. வந்த உடனே அவர் பெரியவர் சொல்கிறாரு, அந்த யாகம் பண்ண பிரசாதம் கொடுக்க வர்றாரு. என்னத்துக்கு பிரசாதம்? நீ தான் அவர் 85 வயசு பெரியவர் யாகம் பண்ணும்போது பாயசம் கேட்டார், அந்த பாயசத்தை கூட ஒரு நாள் கொடுக்க முடியாதா? இந்த மாதிரி அவர் மனசை நீ சிந்தாபின்னப்படுத்திட்டிய. அவர் பாரு மனசால் எவ்வளோ அழுகுறாரு, அந்த ஊண்டிங்க தேவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நேரில் நடந்த மாதிரி சொல்கிறாரு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போ அது எப்படி சொல்ல முடியுது அவரால்? அந்த மனசு இன்டர்னல் மைண்ட் வந்து அந்த அடி மனசு அவருக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது பெரியவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தப்பாஸ் நிலையில் இருக்கார், அந்த மனசை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மகான்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் அவர் மட்டும் இல்லை, நம்ம ஆச்சாரியனே இருக்கார். ஏன்னா நம்ம ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நம்ம சந்ததிகள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காமே போகும். அந்த மாதிரி நிறைய படிப்பாங்க, அவங்களுடைய பெருமை பற்றி நல்லா சொல்லுவாங்க. அது இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். சரி, வைணவத்தில் பராசர பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் யாருன்னா கூரத்தாழ்வார் வந்து இவர் ராமானுஜருடைய அத்தியந்த சிஷ்யர். 2 சிஷ்யர் பக்கத்தில் இருப்பாங்க.
ஒருத்தர் பேர் வந்து கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய பையன்தான் வந்து பராசரப்பட்டார். அவருக்கு உடலில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், அதுக்கு வந்து ஒரு மயக்க மருந்து மாதிரி கொடுக்கணும். ஆனால் யாருமே மயக்க மருந்து ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மகான்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், நீங்கள் திருப்பாவை சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை விட்டு திருப்பாவை சேவை பண்ணிட்டார். திருப்பாவை சேவை பண்ண போனால் மனசு கம்ப்ளீட்டாக அதில் போயிடுச்சு. திருப்பாயில் தான் இருக்குது, ஆண்டாள் திருப்பாயில் தான் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டார். அதே மாதிரி தான் காஞ்சி மகானுக்கும் ஒரு கண் ஆப்ரேஷன். அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணப்போ அனஸ்தட்டிக் வந்து கொடுக்காம பண்ண முடியாது அந்த காலத்தில். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 5 பேர் சேர்ந்து. அந்த மனசு பூரா ஒரு 1/2 மணி நேரம் அது ஓடும். அந்த மனசு பூராமே வந்து அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வச்சுட்டார். வச்சுட்ட உடனே மனசு அங்கே போயிடுச்சு. அவருக்கு கண்ணு சம்மந்தமான எதுவுமே ஒரு ஞாபகம் வரல. அது போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மகான்கள் அது மாதிரி பண்ணுறாங்க. அவருடைய வாழ்க்கையில் அது மாதிரி கண்ணு குத்திட்டார். கரெக்ட். ஆமாம், அவர் தான். ஆமாம், கூரத்தாழ்வான் மாட்டிக்கிறார். கரெக்ட். அப்போது இந்த மாதிரி மகான்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மனசை வந்து ஒரு ஒரு மூலதனமாக வச்சு அவர் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. 3வது வந்து பாரதியார். அவர் வந்து மனசை பற்றி என்ன பாடியிருக்காருன்னா, தோல் விழுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லையே முத்து மாரியம்மா அப்படின்னு சொல்லி முத்து மாரியம்மாவை நினச்சி மனம் வெளுக்க ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. ஆனால் அவருடைய மனம் வெளுத்த மனம் தான். ஆனால் பொதுமக்களுக்காக அது மாதிரி பாடுறாரு. நாம் பாட வேண்டியதில்லை. நம்ம மனசை வெளுக்க தான் ஆச்சாரியன் இருக்கார், தினம் வெளுத்துட்டு இருக்காரு. நாமளும் வெளுக்க வேண்டியது தான். வெளுக்கெல்லாம் வெளுத்து கட்ட வேண்டியது தான், வெள்ளையாக ஆக வேண்டியது தான். அப்புறம் ஆண்டாள் திருப்பாவை. ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாட்டு, நிறைய பாட்டு, 30 பாட்டு இருக்குது திருப்பாவையில். அதில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வாயில் பாடு, மனசில் நினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாயினால் பாடுறது வந்து 2ஆம் பட்சம்தான். பூவில் எடுத்து போடுறது அதுவும் 2வது பட்சம் தான். ஆனால் உள்ளார மனசில் நீ நினைக்கிறியல்ல, அது என்ன பண்ணுதுன்னா போய பிழையும் உன்னுடைய சஞ்சித கர்மாவே போயிடுங்கிறாங்க. அந்த அம்மா சஞ்சித கர்மா போயிடுங்கிறாங்க. சஞ்சித கர்மா போயிடும், போய பிழையும் புகு தருவார் நின்றனவும் பிராரத்தம் போயிடும் பிள்ளைங்க. அப்போ ஆகாமி என்ன எங்கே இருக்கும், வர்றது ஒன்றும் இருக்காது. அதனால் திருப்பாவையில் அவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த மனசை ஹேண்டில் பண்ணுற சமாச்சாரத்தை நாங்கள் தினசரி மார்கழி மாதம் இப்போ தினசரியும் பாடலாம். மார்கழி மாதம் அவசியம் இந்த திருப்பாவை அர்த்தத்தோடு சேவிச்சா கண்டிப்பாக இது நடக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் மகான்கள் அவங்களுடைய மனசை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு ஒரு உதாரண புருஷராக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா இருக்குது, சும்மா ஒரு 4-5 உதாரணம் தான் கொடுக்க முடியும், டைம் அனுசரிச்சு. அடுத்தது ரிஷிகளும் மனமும். ரிஷிகள்னால் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு ரிஷி எடுத்துக்கலாம். அவர் வந்து துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷிக்கு வந்து அவருக்கு பயங்கரமான கோபக்காரர். கோபம் எப்படி வருது, மனசில் நினச்சாதான் கோபம் வரும், இல்லைனா வராது. அந்த மனசில் டெப்த்தாக நினச்சி ஒருத்தருக்கு சாபம் விட்டார்னு வச்சுங்களேன், அது பழிச்சிடும். பொதுவாகவே இப்போ பழிச்சிடும். ஆனால் இவருக்கு என்ன ஆகுன்னா, அந்த சாபம் விடுறதுனால அவருடைய பவர் ஜாஸ்தி ஆகுமா. இறைவன் அந்த மாதிரி அவர் பவர் கொடுத்துருக்காரு துர்வாச மகரிஷிக்கு. எத்தனை சாப்பிட்றாங்களோ அத்தனை ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. சும்மா அப்படியே ரிசர்வ் வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி பவர். இது வந்து எக்ஸப்ஷன் கேஸ். இது நம்ம உதாரணம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். இதை நாம் உதாரணத்துக்கு எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் விஸ்வாமித்திர மகரிஷி. அவர் வந்து அவருக்கும் அவருடைய குருவரை வந்து வசிஷ்டருக்கும் நடந்த ஒரு வாக்குவாதத்தில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தன் அவன் வந்து மிடில் ஒரு உலகத்தை உண்டு பண்ணார்.
என்ன உலகம் அது? திரிசங்கம். திரிசங்கங்கிற மன்னனுக்கு கீழ் உலகம் இல்லை, மேல் உலகம் இல்லை, மிடில் வந்து திரிசங்கு மாதிரி தொங்குறியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி திரிசங்கங்கிற ஒரு மிடில் ஒரு பெரிய உலகத்தை உற்பத்தி பண்ணார். இது எப்படி ஆச்சு? அது வந்து அவருடைய தப்போபலம். அந்த தப்போபலம் எப்படி வந்தது? அவருடைய மனசில் வந்தது. மனசில் நினச்சதுனால வந்தது. அந்த பிரேவ்னஸ், அந்த டிட்டர்மினேஷன், அந்த மாதிரி நினச்சி அவர் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணார். அப்புறம் அவருக்கு தபஸ் பூரா டோட்டலாக குறைஞ்சி போச்சு. துர்வாசன் மாதிரி இல்லை, அவருக்கு டோட்டலாக தபஸ் குறைஞ்சி போச்சு. அவர் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணார். பண்ணி தான் அவர் வந்து வசிஷ்டராயால் பிரம்மரிஷி பட்டம் அப்புறம் தான் பெற்றார். கரெக்ட் கரெக்ட். ஆமாம் ஆமாம், நான் சுருக்கமாக சொன்னேன். திரிசங்க் ராஜா. கரெக்ட். ரைட். ஓகே ரைட். சரி, கண்ணதாசன் மனம். கண்ணதாசனமும் மனமும் அவர் மனசை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் தெரிவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை. அந்த உள்ளத்தை வந்து ஆமையாக உருவப்படுத்துகிறார். ஆமைக்கு பயங்கரமான வெயிட் தாங்குகிற புத்தி வரும், அவருக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பார்க்கடல் கடையும் போது அந்த கீழே வந்து ஆமையை தான் வந்து அந்த ஒரு ஆதாரமாக வச்சு பார்க்கடலே கடைஞ்சாங்களாம். அது மாதிரி உள்ளம் வந்து ஒரு ஆமையம், அவ்வளோ வந்து ஒரு டெப்த்தான சமாச்சாரமாக அது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். கண்ணதாசன் வந்து ஒரு ஞானி தான், மகா பெரியவரே அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன பிறகு அவர் வந்து இந்து மதத்தை வந்து திட்டிகிட்டே தான் இருந்திருக்காரு. டே கண்ணதாசனை கூப்பிடுறங்களா அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை கூப்பிட வச்சு அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் உள்ளம் என்னான்னு தெரியும், அவருக்கு காஞ்சி பெரியருக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த உள்ளம் என்பது ஆமைன்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதில் உண்மை என்பது ஊமை. உண்மை வராது. நாம் நெஞ்சில் வந்து நினச்சிருக்கிற எல்லாமே வந்து உண்மை வந்துடுதா? எத்தனை மறைச்சி பேசுகிறோம். உண்மை என்பது ஊமை, அது ஊமையாக தான் இருக்கும். கரெக்டாக சொல்கிறார். அந்த கலோக்கியில் நம்ம நடைமுறை வாழ்க்கையை க்ளீனாக சொல்கிறார் கண்ணதாசன். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, ஊமையாக தான் இருக்குது. சரி, சொல்லில் தெரிவது பாதி. நாம் சொல்லும்போது பாதி தான் கரெக்டாக சொல்கிறோம். நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உண்மை பூரா தூங்கி உள்ளாரதான் இருக்குது, இன்டர்னலாக இருக்குது. நாம் உண்மையை சொல்கிறதே இல்லை. அதுதான் அவ்வளோ அழகாக வந்து அந்த கண்ணதாசன் வந்து உள்ளத்தை பற்றி க்ளீனாக சொல்கிறாரு. நாம் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த உள்ளத்தை பற்றி நினச்சி பார்க்கும்போது தான் இந்த பாட்டினுடைய அருமை தெரியும். சாதாரணமாக அந்த ராகம் கேட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் பொருளை வந்து நாங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது தான் இப்போது அதனுடைய ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம் தெரியும். இப்போது ஆச்சாரியனுக்கு செஞ்சித்த பிறகு ஆச்சாரியனுக்கு சந்தித்த பிறகு இந்த மாதிரி பாடல் கேட்கும் போதெல்லாம் வந்து ராகம் ரெண்டாவது பட்சமாக போயிடுது. பொருள் தான் வந்து ஃபஸ்ட்டு. பொருளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல முத்துக்களை நாங்கள் எடுக்கலாம். சரி, ஜோசியமும் மனமும். இந்த ஜோசியத்தில் வந்து மனசை வந்து சந்திரனுக்கு வந்து ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஜோசியர் இங்கே உட்காந்துருக்காரு, நான் ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும். அந்த மனசு வந்து ஏன் அந்த மாதிரி மனசு வந்து சந்திரனுக்கு ஒப்பாக பேசுகிறாங்கன்னா, சந்திரன் வந்து சுய ஒளி கிடையாது. சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கும். அது மாதிரி மனசுக்கும் சுய ஒளி கிடையாது, அதனுடைய சுய பவர் கிடையாது. அது அச்சேத்தன பொருள் தான். அதுக்கு சேத்திரமாக ஆகிறதுக்கு உள்ளாரியே இருந்து ஒருத்தர் உதவி பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அதனால தான் அவர் சேத்தனமாக தெரிகிறார். இருந்தாலும் இந்த இரும்பு குண்டு மாதிரி ரெண்டும் ஒன்று மெர்ஜாகி அப்படியே வந்து அது இரும்பு குண்டா அல்லது வந்து தீயா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு உள்ளம் வந்து நமக்கு உள்ளார் இருக்குது. அதனால் வந்து அந்த ஜோசியத்தில் வந்து அந்த மரம்ங்கிறத வந்து சந்திரனுக்கு ஒப்பா சொல்கிறாரு. அப்புறம் அந்த பார்க்கடல் கடைஞ்ச போது சந்திரன் வந்துதான். அந்த பார்க்கடல்லாம் வெள்ளையாக இருக்கிற பார்க்கடலில் நம்ம உள்ளம்தான். பார்க்கடல் கடையிலங்கிறதே நம்ம உள்ளம்தான். அதில் கடைஞ்ச போது நிறைய சமாச்சாரம் வந்து அதில் உள்ளமும் வந்தது. அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் வந்து
சந்திர சகோதரி அப்படின்னு சொல்லி தாயாருக்கு ஒரு பேர் இருக்குது. சந்திரன் வந்தாக கடைசியாக வந்து தாயார் வந்தார், சந்திர சகோதரி அப்படின்னு ஒரு பேர். இப்போது அந்த இது இருக்குல்ல, அந்த சந்திரன் வந்து ஜோசியத்தில் அம்மாங்கிற ஸ்தானம் இருக்குது. ஜோசிக்காரங்களா இது அம்மா, சூரியன் அப்பா, பிதுர்காரகன் மாத்ருக்காரகன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனசுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி வந்து மாத்ருக்காரகன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அம்மாங்கிற வந்து உணர்ச்சி புலமானவள், அவள் வந்து அன்பதம் கூட்டுவள், அறிவு வந்து தகப்பந்தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அம்மாங்க ரெண்டுமே கொடுக்குறாங்க, அப்பா ஒன்றுமே கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி கூட இருக்குது, அது வேறு சமாச்சாரம். பொதுவாக வந்து அம்மாங்கிறது உணர்ச்சி 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 புலம்பானவள், அன்பானவள். அந்த அன்புங்கிற உணர்ச்சியை வந்து அம்மா தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த அம்மாவை வந்து சந்திரன் லிஸ்ட்டில் போட்டாங்க. அந்த ஜோசியத்தில் வந்து சந்திரன் இருக்கும் இடம், சந்திரன் வந்து மாத்ருக்காரகன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ உலகத்தில் நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. எல்லா நிகழ்ச்சியுமே வந்து ஒரு உணர்ச்சி வசதியாகிறது தான் நடக்குது. ஒன்றாவது வந்து உங்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக நடக்குதா? அறிவுபூர்வமாக நடந்தால் இந்த சண்டையெல்லாம் இப்போ இருக்குமா? வந்து ரஷ்யா உக்ரைன் போரோ அல்லது வந்து பாலஸ்தீன் போரோ எல்லாமே வந்து ஒரு உணர்ச்சி வசத்தில் செய்கிற போர் தான். அவன் மனசில் என்ன இருக்கோ அவன் வெப்பன்ஸ் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான், தீர்ந்து போச்சு வேலை. இது மூலியமாக எத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லி விவேகம் பண்ணியிருந்தானா அவன் அமெரிக்காக்காரன் அந்த ட்ரூப்ஸ் கொடுப்பானா? கொடுத்துருக்க மாட்டான். அதனால் இந்த உணர்ச்சி மேலோங்க செய்கிற சமாச்சாரம் தான் உலகத்தில் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து அந்த உணர்வு சம்மந்தப்பட்ட மனம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நாம் என்ன படிப்புன்னு படிக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது சாந்தி மந்திரம். இப்போது ஆச்சாரியன் சில இது ஸ்லோகம் சொல்லும்போது கடைசியாக சாந்தி மந்திரம் சொல்லுவோம். ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 சாந்தி என்னத்துக்குன்னா, ஒரு சாந்தி வந்து ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற 3 ஒரு இயற்கை, அதாவது நம்மளுக்கு வந்து துன்பம் கொடுக்குற சமாச்சாரம் இந்த 3 தான் வரும். ஆதி ஆத்மீகங்கிறது நம் மனசு சம்மந்தப்பட்டது, நம்ம உடல் சம்மந்தப்பட்டது. உடல் உபாதைகள், மனசு உபாதைகள், இது மாதிரி எத்தனையோ இருக்குது. இது வந்து ஆதி ஆத்மீகம், ஆன்மீகம், ஆத்மா சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து ஆதி பௌதீகம், இது வந்து இது மனசு சம்மந்தப்பட்டது. இது வந்து மனசால் நினச்சதுனால தான் அந்த மற்ற ஜீவ ஜந்துக்கள் இருக்குல்ல, ஆப்போசிட் பார்ட்டி ஆப்ஜெக்ட், அவங்க வந்து நம்மளுக்கு துன்பம் கொடுக்குறாங்க. அந்த நாங்கள் மனசால் நினச்சது தான் வந்து ரியாக்ட் ஆகி வருது, மறுபடியும் திரும்பி வருது. எந்த பிறவிலையோ நாங்கள் மனசால் நினச்சது தான் அடுத்த பிறவியில் வந்து இப்போ பாம்பை நம்ம அடித்து கொண்டுட்டோன்னா அவன் பாம்பை வந்து கொத்திடுறான். இதெல்லாம் நிறையா சமாச்சாரம் வருது. அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து பூராமே நாம் மனசில் நினச்சி தப்பு பண்ணதுனால தான் அது நம்மளுக்கு அந்த பிராணி மூலியமாவோ பறவை மூலியமோ இது மாதிரி வருது. இன்னொன்று வந்து இயற்கை பேரிடர், அது வந்து இறைவன் கொடுக்குற சமாச்சாரம். இது வந்து ஒரு காரணமே சொல்லவே முடியாது. இது சுனாமி, தீ விபத்து, இப்போல்லாம் இதில் கலிஃபோர்னியாவில் இருக்குது இந்த தீ விபத்து, இது மாதிரி நிறையா சமாச்சாரம் இருக்குது. இது எல்லாமே வந்து அதி தெய்வீகம். ஆதி இல்லை, அதி தெய்வீகம். அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா சாமி சொல்கிறாரு, மையத்தை நோக்கின்னு அர்த்தம். எந்த பொருளை நாங்கள் சொல்கிறோமோ அதனுடைய மையத்தை நோக்கி அங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னார். அதனால் இந்த சாந்தி மந்திரமும் மனசும் வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மந்திரத்தை வந்து நாம் உச்சரிக்கும் போது, நாம் மனசில் உச்சரிக்கும் போது கூட வந்து ஓம் சாந்தி சாந்தின்னு உச்சரிக்கும் போது நாங்கள் வந்து சும்மானாச்சிக்கும் உச்சரிக்காமல் ஃபஸ்ட்டு சாந்தி சொல்லும்போது நாங்கள் நம்ம மனசால செஞ்ச சமாச்சாரத்தை நம்மளை அதிலிருந்து காப்பாற்றப்பா. 2வது சாந்தி சொல்லும்போது நாம் எதிரிகளுக்கு, நம்ம இப்போ எதிரியாக இருப்பாங்க, அதில் வந்து நம்மளுக்கு அவங்களால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாந்திக்கு சொல்லிடணும் மனசால். 3வது சாந்தி, நான் போகும்போது என்ன மட்டும் நேரம் திடீர்னு பூகம்பம் வரும், இதில் கூட பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி
பூகம்பம், சுனாமி வந்து எத்தனை பேர் எடுத்துகிட்டு போச்சு. அது மாதிரி இது மாதிரி 3 சமாச்சாரமும் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து கேரண்டி தப்பிக்கலாம். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு தான் பெரியவங்க கொடுத்துருக்காங்க. 3 சாந்தி தினசரி சொல்லணும். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மனசார சொல்லணும். சொன்னால் நம்ம தப்பிப்போம். ஓகே, எல்லாம் ஆயிடுச்சிங்களா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து மனம் மூலியமாக நாம் பெறும் அறிவுரை. நாங்கள் வந்து மனசுன்னு ஒன்று இருந்தோன்னா நாம் அந்த மனசு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம மனசுக்கு நாமளே வந்து நாம் அந்த அறிவுரையை பெற்றுக்கணும். மனம் தன்னையும் உணர்ந்து மற்றவர்களின் ஆத்மாவையும் உணர வைப்பது. மனுஷனுடைய மனசு வந்து எவ்வளோ பிரமாதமான இதாக இருப்பாங்க. நம்ம மனசை வந்து நம்மளையும் உணர வைக்குது. அதே சமயத்தில் வந்து இன்னொருத்தரையும் உணர வைக்கிறார். ஆச்சாரியன் இருக்கார், அவர் உணர்ந்தார், நம்மளையும் உணர வைக்கிறார். அது மாதிரி அளவோடு பேசு, கனிவோடு பேசு, உண்மையை பேசு, நன்மையை பேசு. இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். வீட்டில் சண்டை வரும்போது டக்குன்னு இந்த இது ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சண்டை போடுறது கம்மியாகிடும். சரி, மனம் படைத்ததினால் மனிதன் பேர் வந்தது. மனசு அவனுக்கு இருக்குது, அதனால தான் மனம் படைத்ததினால் மனிதன். சரி, மனம் ஒரு நுட்பமான கருவி. அதை அளவோடு ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். ஒரு கத்தி மாதிரி நாங்கள் வந்து அந்த மனசை நாங்கள் வந்து நினைக்கணும். இல்லைன்னா மனசை டபன்னு ஏதோ ஒன்று மனம் போன பாரி வந்து வச்சுன்னா கத்தி வெட்டும். டாக்டர் கத்தி வெட்டினா அது ஆப்ரேஷனு, நாம் கத்தி வெட்டினா கொலகாரம், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி நாங்கள் நினச்சிக்கணும் மனசை. இது ஒரு நம்மளுக்கு படிப்பினை. மனதை பாரமாக்காதே, அது கீழே தான் போகும். வெயிட் இருக்கிற மனசு வந்து கீழ் உலகத்துக்கு தான் போகும். ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். வெயிட் இருக்கிற மனசு நீங்கள் வந்து கெட்டதை நினச்சி கெட்டதாக நினைக்காம நல்லதாக நினச்சி எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது, கண்ணா அப்படின்னா நினைக்கிறது. அதில் என்ன ஆகும்? வெயிட் ஆகிடும் மனசு வெயிட் ஆகிற மனசு வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு மேலே போகாது, மேல் உலகத்துக்கு போகாது, அது கீழ் உலகத்துக்கு தான் போகும். ஸோ அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். மனசை லேசாக்கு, பலூன் மாதிரி பறக்கலாம். லேசானா உள்ளார காற்று, ஹீலியம் காற்று சல்லுன்னு மேலே பறக்குதில்ல, அது மாதிரி நீங்கள் மனசை வந்து லேசாக்கிட்டோன்னா அது பாட்டுக்கு சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். மனசை எப்பவுமே லேசாக வைக்கணும். எந்த சண்டை வந்தாலும் சண்டை வந்துட்டு போட்டோம், அது ஒரு சாட்சி மாதிரி நினச்சிக்கிட்டு கம்மன் நடிக்க வேண்டியதுதான். சாட்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி சாட்சி மாதிரி இருக்க வேண்டியதுதான். கூடிமட்டில் இருக்க வேண்டியதுதான். அப்புறம் பழக்க அதுவும் வந்துடும். மனம் ஒரு பேங்க் மாதிரி. அந்த பேங்க்கு அதனுடைய எண்ணங்களும் அதனுடைய விளைவான செயலுக்கேற்ற பாவ புண்ணியங்களும் உன் அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நாங்கள் நினச்சி பார்க்கணும். ஏதோ கண்ணாபின்னான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓ, இந்த பாவ புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குப்பா, அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு விளைவு வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். அதான் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி மனசு. கண்டிப்பாக வந்து அதை நினச்சி பார்த்து அது பிரகாரம் நம்ம நடந்துக்கணும். மனம் நம்மை கெட்ட வழிகளில் இட்டு சென்றாலும் இறைவனிடம் சேர்ப்பதற்கு உண்டான வழியும் சொல்கின்றது. நிறைய வழி கெட்ட வழி தான், ஆனால் ஒரே ஒரு வழி அவன் மனசில் நினச்சி பகவானை நம்ம நினைக்கிறோம்ல, அவனை கொண்டு போவது வந்து மனசு தானே. அந்த ஒன்றே போதும். மற்றது எத்தனை கெட்டது இருந்தாலும் இது வீட்டை போகிற மாதிரி, இது வந்து அதை அடித்து தள்ளிட்டு போயிடுது, கெட்டது போகிற மறைஞ்சி போயிடுது. சரி, மனசில் உள்ள அகங்காரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து சாட்சியாக இருக்கிறது தான் வந்து ஆத்மா. இதுதான் மனசாட்சின்னு சொல்கிறோம். மனசாட்சின்னா எது மனசாட்சி? அந்த அகங்காரத்துக்கு சாட்சியாக இருக்கிற பகவான் தான், ஆத்மா தான் வந்து மனசாட்சி அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியில் என் மனம், உங்கள் மனம், எல்லார் மனமும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய மனம்தான் அப்படின்னு சொல்லி ஹிரண்ய கர்ப்பா பற்றி சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, கடைசியாக ஆச்சாரியனுடைய பகுதி. இவ்வளோ சமாச்சாரம் சொன்ன மனசு பற்றி, நம்ம ஆச்சாரியனை பற்றி ஒரு சின்ன இது சொல்லணுமில்ல, சொல்லல? சரி, ரைட், ஓகே. இப்போது அது ஒரு 3 உதாரணம் வச்சு சொல்கிறேன். வைணவத்தில் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான்
12 ஆழ்வார்களுக்கு தலைவர். நம்மாழ்வாருடைய பாட்டை அடிக்கடி சுவாமி பாடுவார் பஜனையிலலாம். அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த ஃபிலாசபி பூரா வந்து நம்மாழ்வார் வந்து அந்த அத்வைத்த மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அந்த அவர் வந்து ஒரு 1000 பாட்டு பாடியிருக்காரு. அந்த 1000 பாட்டில் வந்து நிறைய திவ்ய தேசம் பாடியிருக்காரு. அதில் வந்து மலையாள திவ்ய தேசத்தை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. திருக்காட்கரையப்பன். அந்த சுவாமி பேர் திருக்காட்கரையப்பன். அந்த திருக்காட்கரையப்பன் ஸ்லோகம் சொல்லும்போது அந்த அந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்காட்கரையப்பா, நீ வந்து உன்னை நான் தேடிக்கிட்டு வர்றேன். நல்ல மனசில் தான், மன வியாபாரம் தான் போகிறோம். உன்னை நான் தேடிக்கிட்டு வர்றேன். தேடிக்கிட்டு வரும்போது நீ எதுப்புல வந்தனா உன்னை அப்படியே நான் சாப்பிட்டுடணும், எடுத்து சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்குது. உன்னை எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முதல் 2 வரியில் அவர் சொல்லுவார். அதுக்கு அடுத்த 2 வரியில் அந்த திருக்காட்கரையப்பன் ஆகிய பெருமாள் வந்து என்ன சொல்லுவார், என்னுடைய பக்தன், சிறந்த பக்தன் வந்துட்டான். நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன், ஆளையே பார்க்க முடியல. டக்குன்னு எதிர்த்து அப்படி வந்துட்டான். நான் உன்னை சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டுட்டு வரோம். அவர் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, நினைக்கிறாராம். ஆழ்வார் என்ன சொல்கிறாரு, இவரை சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒன்று சாப்பிட்றையா, நீ தான் எனக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இது ஒரு பக்கம் வைங்க. ரெண்டாவது, வட இந்தியாவில் ஜெயதேவர்னு ஒன்று இருக்கார். அஷ்டபதியெல்லாம் பாடினார் ஜெயதேவர். இந்த ஜெயதேவர் வந்து ரொம்ப வந்து அருமையான இதெல்லாம் பாடியிருக்காரு. அஷ்டபதினு சொல்லி ஒரு நீங்கள் வீடியோவில் கேட்கலாம். அஷ்டபதி. அந்த அஷ்டபதியில் வந்து கிருஷ்ணன் ராதா 2 பேர் பற்றி அவர் பாடியிருக்காரு. செய்யுள் ஏற்றிருக்காரு. அதில் வந்து கிருஷ்ணர் வந்து ராதையை நினச்சி, ராதை கிருஷ்ணன் நினைக்கிறாங்க, அது வேறு சமாச்சாரம். ஆனால் கிருஷ்ணன் வந்து ராதையை நினச்சி வந்து வர்றாரு. 2 பேரும் ஆப்போசிட்டாக வந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த பாடலில் இருக்குது. இமேஜினேஷன் தான். அப்படி வரும்போது அந்த இது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நல்ல எனக்கு ரொம்ப பிரியமான பக்தி எடுத்து அப்படி வந்துட்டா சாமி அப்படி சொல்லி அவர் காலை தொட்டு கும்பிட்றாங்க. யார்? ராதாவுடைய காலை தொட்டு கும்பிடுறாங்க. பெருமாள் பக்தனுக்காக எவ்வளோ இறங்கி வந்து அந்த பக்தனுடைய காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது எவ்வளோ சமாச்சாரம், எவ்வளோ பெரிய சமாச்சாரம். இந்த பாடல் எழுதிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையாக போயிடுறாரு. அது போகிறதுக்கு முன்னாடி அவர் நினைக்கிறாரு, எழுதிட்டு என்னடா இது நான் தப்பாக எழுதிட்டுமா, இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கேன், இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்தன் தான் வந்து பெருமாள் காலை தொட்டு கும்பிடணும், நாம் வந்து ஆப்போசிட்டாலாம் சொல்லியிருக்கோம், அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை கிழிச்சு போட்டுடுறாரு. கிழிச்சு போட்டுட்டு அவர் ஏதோ ஆத்தோரம் போய் தண்ணி ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டு வர்றாரா. வந்துட்ட உடனே மனைவி கிட்ட கேட்குறாங்க. மனைவி பேர் கூட அபாரமாக இருக்கும். டக்குன்னு வர மாட்டேங்குது. சரி, மனைவி கிட்ட கேட்குறாங்க. மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிழிச்சு போட்ட ஓலையா நீங்கள் சொல்கிறீங்க, அதான் நீங்கள் மறுபடியும் வந்தாலும் புதுசாக எழுதி நீங்கள் கொடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்களா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போ வந்தேன், அதான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஜெயதேவருடைய அஷ்டபதியில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அது வந்து அவர் பார்க்குறாரு. கடைசியில், கிருஷ்ணா எத்தனை நாளாக நான் ஒன்று வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீ வந்து எத்தனை பாட்டு பாடிருப்பேன், நீ எனக்கு காட்சி கொடுக்காம வந்து என் பொண்டாட்டி காட்சி கொடுத்துட்டு போயிட்டே நீ அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணன் நினச்சி ஒரு பாடல் பாடுறாரு, ஏங்குறாரு. இது ஒரு சமாச்சாரம். இது ரெண்டும் வந்து இறைவனே பக்தனுக்காக வந்து நம்மளை வந்து ஆட்கொள்றது, தடுத்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லி இதில் வரும். ஆனால் இறைவன் வந்து பக்தனுக்காக இறங்கி வந்து அவனை வந்து ஆட்கொள்கிறது தான் வந்து இந்த 2 நிகழ்ச்சிகளுடைய சாராம்சம். இன்னொன்று வந்து பெரிய திருமலை நம்பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த பெரிய திருமலை நம்பி வந்து ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களில் ஒருத்தர். அவர் வந்து திருமலையில் இருந்தார்.
திருமலையில் இருந்தப்போ அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு ராமானுஜர். போன உடனே அந்த திருமலை மேலே ஏறுனா திருமலையே பெருமாளா பாலாஜியை நினச்சிட்டார். நினச்சி மேலே ஏற மாட்டேங்கிறார் யார், ராமானுஜர். கீழே கேம்ப் போட்டார். இந்த செய்தி வந்து பெரிய திருமலை நம்பிக்கை கேட்குது. யாரோ போய் சொல்கிறாங்க இது மாதிரி சமாச்சாரம்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி பகவான் வந்து அசரேரியாவோ அல்லது ஒரு இன்டர்னல் மைண்ட்லேயோ, நீ வந்து இந்த நம்ம சிஷ்யன் வருவான், நம்ம ஆள் வர்றாரு ராமானுஜர், நீ அவனுக்கு வந்து ராமாயணத்தை வந்து நீ வந்து கதா காலட்சேபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் தினசரி ஆகாய கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு ஊற்றிட்டு ஸ்நானம் பண்ண வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்து அவருக்கு வந்து சிஷ்யனுக்கு வந்து ராமாயண காலட்சேபம் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போவார். எவ்வளோ கஷ்டமான காரியம் பாருங்கள். இப்போ வந்து ரோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த 1000 இயர்ஸ் பேக்கு எப்படி அந்த மலை இருந்திருக்கும், எப்படி அவர் வந்து ஆகாய கங்கையில் போய் தினசரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுத்துருப்பாரு. எவ்வளோ டிட்டர்மினேஷன் பாருங்கள், எவ்வளோ மனசில் வந்து ஒரு பக்தி பிரவாகமாக இருந்திருக்கும். அவர் வந்து போய் இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஸ்நானம் பண்ண வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்து இது பண்ணிவிட்டு கீழே இறங்கி ராமானுஜருக்கு ராமாயணம் பண்ண வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போவார். இது மாதிரி 1 வருஷம் பண்ணார் ராமாயண காலட்சேபம். பெரிய திருமலை நம்பி என்கிற 5 ஆச்சாரியர்கள் ஒருத்தர் தினசரி பண்ணி 1 வருஷம் பண்ணியிருக்காராம். இது மாதிரி இது வந்து ஆச்சாரியனை நம்ம சிஷ்யனுக்காக இறங்கி வந்து பண்ணது. மேலிருந்தும் கீழே இறங்கி வர்றாரு, எண்ணத்தாலும் கீழே இறங்கி வர்றாரு வந்து பண்ணது. இறைவன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக முன்ன 2 நிகழ்ச்சிகள், இப்போது ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனுக்காக கீழே இறங்கி வருது. அது மாதிரி நம்ம ஆச்சாரியனும் அவர் வந்து எவ்வளோ கீழே இறங்கி வந்து சொல்கிறார் பாருங்க. கவனிச்சு பார்க்கணும்ல, இந்த மாதிரி ஆச்சாரியன் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி ஆச்சாரியன் நம்மளுக்கு அமைஞ்சதுனால நாம் தான் கிஃப்டட் பர்சன் இல்லைங்களா? ஸோ அந்த ஆச்சாரியனுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தால் கேள்வி சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்சால் கேட்குறேன். அதான் ஏதாவது இருக்குங்களா? இதுலேயே பாருங்கள். சரி, வாட்டர் பாட்டில். தேங்க்யூ. ஏதாவது இருக்குங்களா சாமி? அப்படி தான் இருக்குமா? நாங்கள் முழுமையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிறோம்.